ஸ்தோத்திரம். கடந்த நாட்களில் கர்த்தர் நம்ம கொடுத்த ஒரு வார்த்தை என்னன்னா, மேல் வீட்டின் அனுபவம். நம்ம மறுபடியும் மேல் வீட்டின் அனுபவத்துக்கு என்ன பண்ணணும், நம்ம புறப்படணும், நம்ம மேல் வீட்டு அனுபவத்துக்கு நம்ம மறுபடியும் மாறணும் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து நமக்கு தைரியத்தை குறித்து என்ன பண்ணாரு, நம்ம கடந்த வாரத்தில் நம்ம தியானிக்கும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். அதே இதில் இன்னொரு 2 காரியம் ஒன்று உண்டு. ஒன்று உயிர்ப்பிக்கிறது, இரண்டாவது தரிசனம். மேல் வீட்டு அனுபவம் என்பது முதலாவது நமக்கு எதை உண்டாக்குகிறதா, தைரியத்தை உண்டாக்குறது. இரண்டாவது நமக்கு உயிர்ப்பிப்பை கொண்டு வருகிறது. மூன்றாவது நமக்கு தரிசனத்தை என்ன பண்ணுகிறது, கொண்டு வருகிறது. அந்த இரண்டாவது காரியத்தை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், கர்த்தருடைய சமூகத்தை தியானிக்க போகிறோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். ஆமென், ஸ்தோத்திரம். வாசியுங்கள் அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம், அதன் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 2:14. அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, குமாரனாம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்ப்பா. நீங்கள் இந்த நாட்களில் எங்களோடு பேச போகிற உடைய சத்திய வசனத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களுக்கு விடுதலை ஆக்கும் என்று சொல்லப்பட்டது போல இந்த சத்தியத்தை நாங்கள் தியானித்து நாங்கள் உயிரடைய கர்த்தர் உதவி செய்யுங்க. தேவன் தொடர்ந்து எங்களை நடத்துங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, அல்லேலூயா. நம்ம மறுபடியும் வசனத்தை வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் நடபடிகள் 2:14 அதன் முதல் வரியை மாத்திரம் வாசிங்க. அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று, போதும், 11 கூட நின்று. அப்ப இங்க இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிற வார்த்தை என்ன? உயிர்ப்பிக்கும். மேல் வீட்டு அனுபவம் நம்ம என்ன பண்ணுமா, உயிர்ப்பிக்கும். எதுல இருந்து உயிர்ப்பிக்குமா? அதற்கு முன்பாக ஒரு சின்ன ஒரு கதை உங்களுக்கு நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். என்னன்னா, ஒரு குயவன் என்ன பண்ணாரு, தன்னுடைய ஆசையாக தன்னுடைய தொழிலை தொடர்ந்து அவர் என்ன பண்ணி கொண்டு இருந்தார், செய்து கொண்டு இருந்தார். ஒரு குயவன் என்ன பண்ணாரு, ஒரு பானையை வணைஞ்சுக்கிட்டு இருந்தார். ஒரு மண் பாத்திரத்தை என்ன பண்ணாரு, வணைந்து கொண்டே இருந்தார். அவர் வணைந்து ஒரு அழகா அந்த பாத்திரத்தை என்ன பண்ணாரு, வடிவமைச்சார். அவருடைய கற்பனைக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு அதை அழகாக்க முடியுமோ அவ்வளவு அழகா அந்த குயவன் அந்த பாத்திரத்தை, அந்த பானை என்ன பண்ணார், வணைந்தார். என்ன ஆயிடுச்சு, அதை வணைஞ்சி எடுத்தாரு, நெருப்பில் சுட்டு அதை விற்கும்படிக்காக வைச்சிருக்கிறாரு, ரெடியாக விற்கும்படி வச்சிருக்கிறாரு. என்ன ஆயிடுச்சு, தவறுதலாக அது விழுந்து சுக்கு நூறாக உடஞ்சி போச்சு. இப்போ அந்த பாத்திரத்தை வாங்குறதுக்காக ஒருத்தர் என்ன பண்ணார், முன்னக்கூட்டியே சொல்லி வச்சுருந்தார். இப்படி ஒரு பாத்திரம் வேணும்னு சொல்லி கேட்டதுனால அவருக்காக அந்த பாத்திரத்தை ஒரு அழகாக வணைஞ்சார். வணைஞ்ச பாத்திரம் இப்போ தூளாக உடஞ்சி போச்சு. இப்போ அந்த எஜமான் வராரு. எஜமான் வந்து அவர் ஒன்று சொல்கிறாரு, எப்பா நான் கேட்ட பாத்திரம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு. அந்த குயவன் சொல்கிறாரு, எஜமானே, நீங்கள் சொன்னபடி நான் பாத்திரத்தை வணைஞ்சேன். நீங்கள் எப்படியெல்லாம் என்கிட்ட கேட்டீங்களோ அந்த அளவுக்கு நெளிவு சுழிவோட நான் அந்த பாத்திரத்தை வணைஞ்சேன். அந்த பாத்திரம் தவறுதெல்லாம் என்ன பண்ணிருச்சு, உடஞ்சிருச்சு. எப்படி விழுந்து உடஞ்சிச்சின்னு தெரில. நான் உங்களுக்காக பத்திரமா என்ன பண்ணியிருந்தேன், நான் பார்த்து வச்சுருந்தேன், ஆனால் அது உடஞ்சிருச்சு அப்படின்னு அவர் வேதனையோடு அந்த குயவன் சொல்லும் பொழுது, அதை வாங்கிட்டு போக அந்த எஜமான் என்ன பண்ணார், அதை பார்த்துக்கிட்டே இருந்தார். பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ரொம்ப திட்டிட்டு, இப்படி அஜாக்கிரதையாக இருந்துட்டியப்பா, நான் சாட்சியாக கேட்டேனே அப்படின்னு சொல்லிட்டுன்னு அந்த எஜமான் போயிட்டார். அந்த மனுஷன் போயிட்டார். அப்போ அந்த குயவன் உட்காந்து அழுதுகிட்டே இருக்கிறாரு. நான் இவ்வளவு ஆசையாக வளைஞ்ச பாத்திரம் உடஞ்சி போச்சு, நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு வர்ணித்து வரைஞ்ச என்னுடைய பாத்திரம் உடஞ்சி போயிடுச்சுன்னு சொல்லி அவர் வேதனையோடு இருக்கும் பொழுது, அப்போ அவருக்கு ஒரு ஞானம் ஒன்று உண்டாகுது. என்ன ஞானம் அப்படின்னா, இந்த பாத்திரத்தை இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியாது, ஒட்ட முடியுமா? வேற எந்த ஒரு எரேமியால சொல்லப்பட்டது போல, வணைந்து கொண்டு இருக்கும் பொழுதே ஒரு பாத்திரம் குழஞ்சி போச்சுன்னா மறுபடியும் என்ன பண்ணலாம், அதை வணைஞ்சிடலாம். வணைஞ்சி எடுத்து சுட்டு எல்லாம் பண்ணி உடஞ்சி போனது என்ன பண்ண முடியும், அதை தூக்கி தான் எரியணும். இல்லைன்னா மறுபடியும் அதை போட்டு
அம்மியில் அரைக்கிற மாதிரி அரைச்சி அதை பவுடர் ஆக்கி மறுபடியும் ஒரு பாத்திரம் கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஆனால் ஒரு 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 மனிதன் ஒருத்தர் வந்தார் அவருடைய வாழ்க்கையில். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வந்து சொல்கிறாரு, என்னப்பா ஆச்சு, உடஞ்சி போச்சு, இதுக்கப்புறம் நான் ஒன்றும் பண்ண முடியாது. இதை நம்பி தான் நான் என்ன பண்ணேன், நான் ரொம்ப ரொம்ப நேரமாக இந்த வாரம் ஃபுல்லாக வேறு எதுவுமே நான் பண்ணாமல் இந்த ஒரு பாத்திரத்தை தான் நான் என்ன பண்ணேன், வணைஞ்சிக்கிட்டே இருந்தேன். அதையும் உடச்சிட்டேன். எனக்கு பிழைப்புக்கு ஒன்றும் இல்லை, எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு வேதனையோடு இருக்கிறப்ப அந்த மனுஷன் அவர் சொன்னாராம், இதே பாத்திரத்தை விலை உயர்ந்த பாத்திரமாக நான் மாற்றவா அப்படின்னாராம். அவருக்கு குயவனுக்கு ஒன்றும் சொல்ல முடியல. எப்பட்றா அது, தூள் தூளை உடஞ்ச பாத்திரத்தை விலையேற பெற்ற பாத்திரமா எப்படி மாற்ற முடியும், இதை எவன் வாங்குவான், அவருக்குள்ள பல யோசனை ஓடுது. அப்போ அந்த உடைஞ்ச பாத்திரத்தை அந்த அந்த மனுஷன் கேட்குறாரு, இதை என் கையில் எடுத்து கொடு, இதனுடைய சிதறிப்போன எல்லா பாகங்களையும் எடுத்து என்கிட்ட என்ன பண்ணு கொடு, அதனுடைய கழுத்து பகுதியிலிருந்து அடிப்பகுதி வரைக்கும் உடஞ்சி போன சகல பாகத்தையும் என்கிட்ட என்ன பண்ணு கொடு அப்படின்னாராம். கொடுத்துட்டு நீ நாளைக்கு என்ன பண்ணு, என் வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டுன்னு இந்த நபர் போயிட்டார். இந்த குயவனும் ஆமாம் என்னத்தை பண்ண போகிறான், கொண்டு போய் வச்சு வெபிக்கு போட்டு ஒட்டவா போகிறாங்க அதை அப்படின்ட்டுன்னு இவரும் இருந்துட்டார். மறுநாள் காலையில் போய் பார்க்குறாரு, அந்த பாத்திரம் அப்படி தக 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 தகன்னு மின்னுது. அவர் எப்படி வணைஞ்சாரோ, அவர் எப்படி ஆசைப்பட்டாரோ, அவர் எப்படி அந்த பாத்திரத்தை உருவாக்க நினைச்சாரோ அப்படியே உருவாகிருக்கு. என்ன அவர் வணையும் போது அது கொஞ்சம் பானையுடைய கலர் கொஞ்சம் கருப்பாகவும் சில பானை செம்மண் கலரும் இருக்கிற போல இருந்துச்சு. ஆனால் இந்த பாத்திரம் அதே தான், ஆனால் ஜொலிக்குது. இவருக்கு ஒன்றும் புரியலை. அந்த மனுஷங்கிட்ட கேட்குற, என்னப்பா பண்ண அப்படின்னு. உடஞ்சி போய் இருக்கிற வரைக்கும் அது வெறும் மண் பாத்திரம். அது என் கரத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா அது எப்படிப்பட்ட பாத்திரமா மாறி இருக்கு, இப்போ பொற்பாத்திரமா மாறி இருக்கு. என்னதாப்பா பண்ண அப்படின்னு கேட்டால் அவர் சொல்றாரு, ஒன்றும் பண்ணலப்பா, இதை நீ ஒட்ட வைக்க முடியாதுன்னு சொன்ன, இதை நான் தங்கத்தால் என்ன பண்ணியிருக்கிறேன், ஒட்ட வச்சிருக்கிறேன். இப்போ வெறுமையான இருந்த பாத்திரம், வெறுமையாக இருந்த மண் பாத்திரம் இப்போ எப்படிப்பட்ட பாத்திரமா மாறி இருக்கு, தங்க மண் பாத்திரமா மாறி இருக்கு. இப்போ அதில் இருக்கிற உடஞ்ச விரிசலை யாரும் என்ன பண்ணலை, பார்க்கல. எதை தான் பார்க்குறாங்க, அதில் இருந்த தங்க முழத்தை தான் பார்க்குறாங்க. தங்க முழத்தினால பூசப்பட்ட அந்த பூச்சை தான் என்ன பண்ணுறாங்க, பார்க்குறாங்க. அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எவ்வளவாய் உடைந்து இருந்தாலும், எவ்வளவு ஒட்ட முடியாத அளவுக்கு வாழ்க்கை உடைஞ்சிருந்தாலும், அதை ஜொலிக்க வைக்க என் தேவன் ஒருவர் உண்டு என்பதை உங்களுக்கு ஞாபகப்படுத்தும்படியாக இந்த வார்த்தையோடு உங்களுக்கு நான் பிரசங்கத்தை நான் மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன். மேல்விட்டு அனுபவம் நம்மை உயிர்ப்பிக்கும். மேல்விட்டு அனுபவம் நம்மை உயிர்ப்பிக்கும். பாடிய பாடலின் பிரகாரம் நம்ம உடைந்த பாத்திரமாக இருந்தாலும் அது கர்த்தருக்கு தெரியும். நம்ம உதவாத மனுஷங்களாக இருந்தால் அது கர்த்தருக்கு தெரியும். ஆனால் தேவன் நமக்குள்ளே உலாவும் போது நம்முடைய விலையை அது வேற மாதிரி என்ன பண்ணுறார், அவர் மாத்துறார். உடஞ்சி போச்சு, இதுக்கப்புறம் இது தேராது ஆகாதுன்னு சொல்லப்பட்ட கல்லே மூளைக்கு தலைக்கல்லாக, வீடு கட்டுக்கிறவன் ஆகாதுன்னு சொல்லி ஒதுக்கின கல்லையே மூளைக்கு தலைக்கல்லாக என்ன பண்ணாராம், மாற்றும் பொழுது இன்றைக்கு அவருடைய சாயலாக ஆதியாகம் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கும், தேவன் மனுஷன் தன்னுடைய சாயலை என்ன பண்ணாராம், படைச்சாராம். அப்போ தேவ சாயலாய் படைக்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கை உடைந்திருக்கும் என்று சொன்னால் அதை சரிப்படுத்துவதற்கு நாம் ஆராதிக்கிற தேவன் இன்றைக்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். இதை எதற்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, நான் பேதுருவை தான் நான் மறுபடியும் உங்களுக்கு நான் பிரசங்கத்துக்கு நான் முன்பாக கொண்டு வர போகிறேன். வாசிக்கப்பட்ட வசனத்தில் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும், அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று. 11 கூட நின்று. இந்த 11 பேர் யாரு, சீசர்கள். இந்த 11 பேர் யாரு, சீசர்கள். இந்த சீசர்களோட தான் யார் நிற்கிறா, பேதுரு நிற்கிறாரு. எப்படிப்பட்டவராக நிற்கிறாரு, தைரியமாக நிற்கிறார். ஒரு உயிரடைஞ்சவரை என்ன பண்ணுறாரு, நிற்கிறார். இதே பேதுரு இதே 11 பேருக்கு முன்பாக எப்படிப்பட்டவராக இருந்தார், மூழ்கப்பட்ட நிலைமையில், மரணப்படுக்கையில், அதாவது மரணத்துக்கு நேரம் என்ன பண்ணார், இருந்தார். வாசிங்க மத்தேயு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 28 முதல் 31 முடிய. மத்தேயு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 28 முதல் 31 முடிய. பேதுரு அவரை நோக்கி ஆண்டவரே, நீரேயானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அப்பொழுது அவர் வா என்றார்.
அப்பொழுது பேதுரு படவை விட்டிறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். காற்று பலமாயிருக்கிறதைக் கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே, என்னை இரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். ஸ்தோத்திரம். இங்க பேதுரு அதே 11 பேர் கூட தான் என்ன பண்றாரு இருக்கிறார். பேதுரு அதே 11 பேர் கூட தான் இங்கேயும் என்ன பண்றாரு, படகுல டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பலத்த காற்று அடிக்குது, எல்லாரும் பயப்படுறாங்க. திடீர்னு இயேசு கடல்ல என்ன பண்றாரு, நடந்து வந்துகிட்டு இருக்காரு. நடந்து வந்துகிட்டு இருக்கும் பொழுது எல்லாரும் ஆவேசம் ஆவேசம் ஆவேசம்னு சொல்லிட்டு இருக்கும்போது பேதுரு மாத்திரம் என்ன பண்றாரு, நீரே ஆனால் நான் என்ன பண்ண ஜலத்துல நடக்கிறேன் அப்படின்னாரு. அப்ப பேதுரு நல்லா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், 11 பேர் என்ன பண்றாங்க, படகுல உக்காந்துருக்காங்க. பேதுரு மட்டும் என்ன பண்றாரு, நடக்கிறதுக்கு முயற்சி பண்றாரு. நடக்க முயற்சி பண்ண பேதுரு 4வது ஸ்டெப்லேயே உள்ள மூழ்கிட்டார். 4வது ஸ்டெப்லேயே உள்ள மூழ்கிட்டார். 2 ஸ்டெப்பு வச்சிருப்பார், விசுவாசத்தோட தைரியத்தோட ஒரு வாஞ்சியோட, இயேசுநாதர் நம்ம பக்கத்தில் இருக்கிறார், இயேசு எனக்கு முன்பாக நிற்கிறாருன்னு சொல்லிட்டு விசுவாசத்தோட பேதுரு முதல் அடியை வச்சார், 2வது அடியை வச்சார், 3வது அடியும் வச்சிருப்பாரு நினைக்கிறேன். 4வது ஸ்டெப்பு வைக்கும் பொழுது அவர் என்ன பண்ணார், அந்த வசனத்தில் சொல்லப்பட்டது படி பின்பாக வரக்கூடிய புயல் காற்று என்ன பண்ணார் பார்த்துட்டார். பெரிய அலை என்ன பண்ணார் பார்த்துட்டார், உள்ள மூழ்கிட்டார். இப்போ மூழ்கினவர் அவர் கத்துறாரு, என்னை காப்பாற்றுங்க என்னை காப்பாற்றுங்க என்னை காப்பாற்றுங்கன்னு கற்றும் பொழுது ஏசுன்னு அவர் கரத்தை என்ன பண்றார், பிடிக்கிறார். அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டார். இப்போ நம்முடைய வாழ்க்கை முதலாவது எப்படிப்பட்ட நிலைமையில இருக்கு அப்படின்னா, எவர்களுக்கு முன்பாக கர்த்தர் நம்மை உயிர்ப்பிக்க விரும்புகிற அந்த மேல்வீட்டு அனுபவம் யாருக்கு முன்பாக நம்மை உயிர்ப்பிக்க போகுது அப்படின்னா, இந்த 11 பேருக்கு முன்பாக. இந்த 11 பேர் யார் தெரியுமா, தத்தளிப்பான வாழ்க்கையை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தவங்க. பேதுருவினுடைய தத்தளிப்பின் வாழ்க்கையை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தவங்க தான் இந்த 11 பேர். இன்னொரு கூட்டத்தை நான் சொல்கிறேன். அப்படியே யோசேப்புடைய வாழ்க்கையில் ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்தில் 7 மற்றும் 9 வசனத்தை வாசிக்கலாமா? ஆதியாகமம் 37 7 மற்றும் 9. நாம் வயலில் அறுத்து அரிகளை கட்டி கொண்டிருந்தோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது, உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்றான். 9. அவர் வேறொரு சொப்பனம் கண்டு தன் சகோதரனை நோக்கி, நான் இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டேன், சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது என்றான். ஸ்தோத்திரம். இது இந்த உயிர்ப்பிக்கிற காரியம் எதுக்கு உயிர்ப்பிக்கிறது அப்படின்னா, நமக்குள்ள மரித்து போன தேவ வார்த்தையை அது என்ன பண்ணுமா, உயிர்ப்பிக்கும். நமக்குள்ள மரித்து போன தேவனுடைய வார்த்தையை நமக்குள்ள அது என்ன பண்ணுமா, இந்த மேல்வீட்டு அனுபவம் உயிர்ப்பிக்குமா. 3வது ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். 1 சாமுவேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 10 12 வசனத்தை வாசிக்கலாமா? இப்படி ஈசாய் தன் குமாரரில் 7 பேரை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். பின்பு சாமுவேல் ஈசாயை பார்த்து, கர்த்தர் இவர்களில் ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமும் உள்ளவனாய் இருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன்தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். ஸ்தோத்திரம். இங்க ஈசாயின் குமாரனாகிய தாவீதை குறித்து நம்ம என்ன பண்றோம் பார்க்கிறோம். இங்க அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது, அபிஷேகத்தை கர்த்தர் என்ன பண்றாரு, உயிர்ப்பிக்கிறார். முதலாவது தத்தளிப்பின் வாழ்க்கையிலிருந்து உயிர்ப்பிக்கிறாரு. 2வது மரித்து போன கர்த்தருடைய வார்த்தையை நமக்குள்ள மறுபடியும் உயிர்ப்பிக்கிறாரு. 3வது நமக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகத்தை மறுபடியும் அவர் என்ன பண்றாரு, உயிர்ப்பிக்கிறார். அப்ப மேல்வீட்டு அனுபவம் என்பது நமக்குள் மரித்து போனதான காரியங்களை மறுபடியும் நமக்குள்ள உயிர்ப்பிக்க கூடியது தான் மேல்வீட்டின் அனுபவம். அந்த மேல்வீட்டின் அனுபவத்துக்குள்ளதான் நம்மை மறுபடியும் இந்த வாரத்துக்குள் கர்த்தர் நம்மை நடத்த விரும்புகிறார். அப்ப மேல்வீட்டு அனுபவம் நம்மை உயிர்ப்பிக்க கூடியதான ஒரு இடம், உயிர்ப்பிக்க கூடியதான ஒரு காரியம். வாசிக்கப்பட்ட வசனத்துல பேதுரு 11 பேருக்கு முன்பாக நிற்கிறாரு. அதே பேதுரு மத்தேயுவின் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 28 முதல் 31 வசனங்களை பார்க்கும் பொழுது தத்தளிப்பின் வாழ்க்கைக்குள்ள என்ன பண்ணார், இருந்தார்.
இந்த தத்தளிப்பின் வாழ்க்கை நம்மளை எதை குறிக்கிறது? நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, பேதுருவு கூட படகுல இருந்த எல்லாருக்கும் நீச்சல் என்ன பண்ணும் தெரியும். 11 பேருக்கு நீச்சல் தெரியும். அதில் சிலர் மீனவர்களாகவே இருந்தவங்க, சிலர் செபுதேயின் குமாரன் யாக்கோபு, இவங்கெல்லாம் எப்படினாங்க? மீனவராகவே இருந்த ஒரு கூட்டம். ஆனால் பேதுருவுக்கு என்ன பண்ணலை? உதவி செய்யலை. பேதுருவை என்ன பண்ணலை? தூக்கி விடலை. அவங்களுக்குள்ள அந்த எண்ணம் என்ன பண்ணலை? வரலை. ஆனால் யார் தான் பேதுருவின் கரத்தை பிடிச்சி தூக்குறது? இயேசுநாதர் தான் என்ன பண்ணுறாரு? தூக்குறாரு. அப்போ நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது, அந்த 11 பேருக்கு முன்பாக மூழ்கி போன நிலைமையில இருந்த பேதுரு இன்றைக்கு அதே 11 பேருக்கு முன்பாக பிரசங்கியார் என்ன பண்ணுறாரு? நிற்கிறாரு. அப்போ நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, மேல்வீட்டு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியதான ஒரு அனுபவம். எதில் மாற்றக்கூடியது? நம்மை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தவர்கள் கண்களுக்கு முன்பாக நம்மை மேன்மைப்படுத்த நினைக்கிறவர் தான் யார்? நாம் ஆராதிக்கிற தேவன். அந்த 11 பேர் இவன் என்னடா ஓவரா ஏன்னா பேதுருவை பற்றி நமக்கு நல்லா தெரியும். முந்தினவன் பேதுரு. அவர் ஒரு முந்திரி கொட்டை மாதிரி என்ன பண்ணுவார்? எல்லா காரியத்தையும் செய்வார். இயேசுநாதர்கிட்ட போயிட்டு அன்பாக பேசுகிறதா இருக்கட்டும், அதிகாரமாக பேசுகிறதா இருக்கட்டும், கேட்குறதா இருக்கட்டும், எல்லாமே பேதுரு என்ன பண்ணுவார்? செய்வார். ஆனால் அப்படிப்பட்ட பேதுருவோட வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சு? ஒரு தத்தளிப்பின் வாழ்க்கையாக மாறிடுச்சு. அப்போ தத்தளிப்பின் வாழ்க்கை வரும்பொழுது சீசர்கள் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், இவனுக்கு இது தேவையா? கம்முன்னு படகுல என்ன பண்ணியிருக்கலாம்? உட்கார வண்டி தானே. படகுல உட்காரதை விட்டுப்புட்டு இவன் எதுக்கு கடலுக்குள்ளே இறங்கினான்? இப்போ இவனுக்கு இது தேவையா? இயேசுநாதர் நடக்கிறாரு, அவருக்கு கிருபை இருக்குது, அவருக்கு அபிஷேகம் இருக்குது, அவருக்கு அந்த அழைப்பு இருக்குது. அவர் மாம்சமும் ரத்தமும் இல்லாமல் அவர் தேவனுடைய குமாரன் என்ன பண்ணுறாரு? அவரால் முடியும்பா. அவர் 24 மணி நேரம் என்ன பண்ணுறாரு? ஜெபிக்கிறார். முழுவதும் ஜெபிக்கிறாரு, அற்புத அடையாளங்கள் செய்கிறார். அவரால் நடக்க முடியும். இவனுக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை? பேதுருவை பார்த்து என்ன பண்ணியிருப்பாங்க? பேசியிருக்கலாம், சொல்லியிருக்கலாம். இன்றைக்கும் நம்மளை பார்த்து சிலருடைய வார்த்தை இப்படி இருக்கலாம், என்ன இவன் எப்போ பார்த்தாலும் எதையாவது ஒன்று என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? பண்ணிக்கிட்டே இருக்கிறானே. எப்போ பாரு இவன் என்ன பண்ணுறான்? ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறானே. எப்போ பாரு இவன் என்ன பண்ணுறான்? பைபிள் வாசிச்சுட்டு இருக்கானே. எப்போ பாரு இவன் என்ன பண்ண? அபிஷேகம் இருக்கிறானே. எப்போ பாரு சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கானே. எதையாவது ஒரு காரியத்தை இந்த உலகமும் நம்மளை எப்படி தான் பார்க்கும்? ஒரு மார்க்கமாகத்தான் பார்க்கும். ஆனால் அதே உலகம் நம்ம தத்தளிக்கும் போது என்ன தான் பண்ணுமா? வேடிக்கை தான் பார்க்குமா. என்ன வேடிக்கை பார்க்குமா? நாம் தத்தளிக்கும் போது நமக்கு உதவி வேணும்னு நினைக்கும் பொழுது இந்த 11 பேர் என்ன பண்ணலை? உதவி செய்யலை. ஆனால் உதவி செஞ்சது யார் தான்? இயேசுநாதர் தான் உதவி செஞ்சார். அதே 11 பேருக்கு முன்பாக யாரெல்லாம் இவன் தத்தளிக்கணும், யாரெல்லாம் இவன் இப்படியே போகட்டும், யாரெல்லாம் இவன் தூக்கி விட வேண்டாம், இவன் ஏஞ்சி வந்தால் நான் மறுபடியும் எதையாவது ஒன்று ஏட்டிக்க முடிய பண்ணிக்கிட்டு இருப்பான்னு சொல்லிட்டு எந்த 11 பேர் பேதுருவை தண்ணியோடு விட்டுறலான்னு நினச்சாங்களோ அதே 11 பேருக்கு முன்பாக தான் பேதுருவை எழும்பி நின்று பிரசங்கம் பண்ண வைத்தார். அல்லேலூயா. அப்போ ஸ்தோத்திரம். மேல்விட்டு அனுபவம் என்பது நம்முடைய வாழ்க்கையின் பாவத்தையே என்ன பண்ணக்கூடியதாக இருக்கிறது? மாற்றக்கூடியதாக இருக்கிறது. நம்முடைய நிலைமை எப்படியா இருந்தாலும், நம்மை காப்பாற்ற ஒருவரும் இல்லை என்றாலும், நம்மை காப்பாற்ற தேவன் ஒருவர் என்ன பண்ணுறாரு? இருக்கிறார் என்பதை நம்ம என்ன பண்ணணுமா? எப்பயுமே நினைவில் வைத்து கொண்டே இருக்கணுமா? அதுதான் நம்மை உயிர்ப்பிக்கக்கூடிய தேவன். எதிலிருந்து உயிர்ப்பிக்கிறாரு? நம்முடைய தத்தளிப்பின் வாழ்க்கையிலிருந்து நம்மை உயிர்ப்பித்து உன்னதத்துக்கு நேராக கொண்டு போய் என்ன பண்ணுறார்? நம்மை அமர வைக்கிற தேவனாக இருக்கிறார். அப்போ பேதுருவுடைய வாழ்க்கை முதலாவது தத்தளிப்பின் வாழ்க்கையாக இருந்துச்சு. எப்பொழுது? முன்பு 11 பேர் கூட இந்த மேல்வீட்டு அனுபவத்துக்கு முன்பாக எப்படிப்பட்டவராக இருந்தார்? தத்தளிக்கிறவராக இருந்தார். ஒரு 4 பேர் அந்த தீ நெருப்பை மூட்டி கொண்டு இருக்கும் பொழுது இயேசுவனோடு இருந்தவன் ஆச்சேன்னு சொல்லும் பொழுது அவருக்கு என்ன பண்ண முடியல? தைரியமாக பேச முடியல. தத்தளிக்கிறாரு, இயேசுவை சபிக்கிறாரு, இயேசுவை சத்தியம் பண்ணுறாரு. அதே 11 பேர் கூட தான் என்ன பண்ணுறாரு? மறுபடியும் மீன் பிடிக்க போகிறாரு. ஆனால் ஒரு விஷயம், அவருக்கு மேல்வீட்டு அனுபவம் வந்ததுக்கு அப்புறமா தத்தளிப்பின் வாழ்க்கையை அவனுடைய வாழ்க்கையிலேருந்து கர்த்தர் எடுத்து போட்டார். முன்பு வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பேதுருவை மாத்திரம் நீங்கள் கொஞ்சம் பைபிளில் நீங்கள் கவனமாக வாசித்து பார்ப்பீங்க. சுவிசேஷ புஸ்தகங்களில் சீஷர்கள்லாம் இருப்பாங்க. நீங்கள் பேதுருவை மட்டும் வாசித்து பார்ப்பீங்கன்னா அவர் விசுவாசமாக இருப்பார். அவர் வீட்டுக்கு இயேசுநாதர் போயிருப்பார். அவருடைய மாமிக்கு இயேசுநாதர் சுகமாக்கியிருப்பார். ஆனாலும் பேதுருவுக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு? அவர் நல்ல விசுவாசம் உள்ளவராக இருந்தாலும் ஒரு இடம்னு வரும்பொழுது பேதுருவால் என்ன பண்ண முடியாது? நிற்க முடியாது. ஒரு தேவனுக்காக ஒரு காரியத்தை வைராக்கியமாக செயல்படுத்தணும்னு பார்க்கும்போது பேதுருவால் என்ன பண்ண முடியாது? நிற்க முடியாது. ஆனால் பேதுரு கூட ஆள் இருக்கும் பொழுது
ரெண்டு பேரை அனுப்பும்போது அவரும் என்ன பண்ணார்? போனார், அற்புத அடையாளம் செஞ்சார், பிசாசை துரத்துனார், நோய்களை சுகமாக்குனார். எப்போ? கூட ஆள் இருக்கும்போது. ஆனால் பேதுருவை தனியாக விட்டால் பேதுருவால் என்ன பண்ண முடியல? சமாளிக்க. இன்றைக்கும் நம்மளால் தனிப்பட்ட ஒரு மனுஷனாக இருந்த ஒரு காரியத்தை செய்யணும் அப்படின்னு நம்மளால் என்ன பண்ண முடியாது? செய்ய முடிய மாட்டேது. காரணம், ஏதாவது ஒருவர் நமக்கு துணை தேவைப்படுது. ஏன்னா தேவன் சிருஷ்டிப்பே அப்படி தான் என்ன பண்ணியிருக்காரு? சிருஷ்டித்து வைத்திருக்காரு. மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்லன்னு சொல்லி அவனுக்கு ஒரு ஏற்ற துணை என்ன பண்ணார்? அப்போ தனிமையாக இல்லாதபடிக்கு நம்மளால் என்ன பண்ண முடியல? செயல்பட முடியல. பேதுருவின் வாழ்க்கையும் 11 பேர் இருக்கும் பொழுது பேதுரு நல்லவனாக இருக்கிறாரு. 11 பேர் இருக்கும் பொழுது இயேசுவை துதிக்கிற மனுஷனாக இருக்காரு. 11 பேர் இருக்கும் பொழுது இயேசு கிட்ட உரிமையோட பேசுகிறவராக இருக்காரு. ஆனால் தனியாக பேதுருவை விட்டால் பேதுருவால் என்ன பண்ண முடியல? எதுவுமே செய்ய முடியல. அப்போ அவருடைய இருதயம் ஒரு விதமான தத்தளிப்புக்குள்ளே என்ன பண்ணுது? இருந்துக்கிட்டே இருக்கு. செய்யலாமா வேண்டாமா, ஒரு உறுதி இல்லாத ஒரு வாழ்க்கையை பேதுரு என்ன பண்ணுறாரு? அதனால தான் பேதுருக்கு ஒரு வார்த்தை சொன்னார், நீ நானெல்லாம் இருக்கிற வரைக்கும் எப்படி தான் இருப்போம்? உன் வாழ்க்கை அசைஞ்சிக்கிட்டே இருக்கும். நீ பேதுருவாக இருந்தால் உன் வாழ்க்கை என்ன தான் இருக்கும்? நானலை போல நீ பாறையை என்ன பண்ணு? மாறு. நீ தேவ சமூகத்தில் நீ உறுதி உள்ளவனாய் நீ மாறும் பொழுது நீ எப்படிப்பட்டவனா மாறுவ? நீ உயிர்ப்பிக்கிறவனா என்ன பண்ணுவ? மாறுவ. அப்போ பேதுருடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்குது? ஒரு விதமான தத்தளிப்பின் வாழ்க்கைக்குள்ளே என்ன பண்ணுது? இருக்குது. அந்த தத்தளிப்பின் வாழ்க்கையை மாற்றும்படி தான் இயேசு என்ன பண்ணார்? மேல் வீட்டின் அனுபவத்தை அவனுக்கு கொடுத்தார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடியதான சில தத்தளிப்பை எடுத்து போடும்படியாக நம்மையும் மேல் வீட்டு அனுபவத்துக்கு என்ன பண்ணுங்க? வாங்கன்னு கூப்பிடுறார். நமக்குள்ள மேல் வீட்டு அனுபவம் இருக்குமானால், நமக்குள்ள அபிஷேகம் இருக்குமானால், அந்த அபிஷேகம் உடைந்து போன நம்முடைய வாழ்க்கையை மறுபடியும் என்ன பண்ணும்? வேறு விதமாக பிரகாசிக்க வைக்கும். அதை தான் ஒரு உடைந்து போன மண் பாத்திரத்தை தங்க முலாத்தால் பூசப்படும் பொழுது அது தங்க பாத்திரமாக என்ன பண்ணுது? அதோடைய வேல்யூ மாறுது. வெறுமையாக இருக்கிற வரைக்கும் நம்முடைய வேல்யூ என்ன பண்ணாது? யாருக்கும் தெரியாது. பேதுரு 11 பேரோடு இருக்கிற வரைக்கும் அவன் தத்தளிக்கிறவனாக இருந்தான், மறுதளிக்கிறவனாக இருந்தான், பின்வாங்கி போகக்கூடிய மனுஷனாக இருந்தான். ஆனால் அதே பேதுரு தேவ சமூகத்தில் அமரும் பொழுது, மேல் வீட்டு அறைக்குள்ளே அவர் போகும் பொழுது, மேல் வீட்டு அனுபவத்துக்குள்ளே போகும் பொழுது, தேவ அபிஷேகம் வெளிப்படும் பொழுது அவர் எப்படிப்பட்ட மனுஷனாக மாறுறாரு? அதே 11 பேருக்கு முன்பாக எழும்பி நின்று, நான் என்னுடைய வார்த்தைக்கு என்ன பண்ணுங்க? செவி கொடுங்கள். நீங்கள் இயேசுவை கொலை செய்து விட்டீர்கள், நீங்கள் இயேசுவை மறுதளித்து விட்டீங்க, நீங்கள் எந்த இயேசுவை சிலுவையில் அறைந்தீர்களோ அந்த இயேசுவை குறித்து பிரசங்கிக்கிறேன்னு அவர் பிரசங்கிக்கும் போது 3000 பேரும் 5000 பேரும் திரளான ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க? ரட்சிப்புக்கு நேராக நடக்கிறாங்க. அப்படின்னா பேதுருவின் நாணலின் வாழ்க்கை, பேதுருவின் அசைவின் வாழ்க்கையை கர்த்தர் உறுதியாக மாற்றினதுக்கு பின்பாக பேதுரு எப்படிப்பட்டவராக மாறுறாரு? தேவனுக்காக நிற்கக்கூடிய ஒரு மனுஷனாக மாறுகிறார். அப்போ மேல் வீட்டு அனுபவம் நம்மை தேவனுக்காக நிற்கும்படி என்ன பண்ணும்? நம்மை மாற்றும். நம்முடைய வாழ்க்கை தத்தளிப்பின் வாழ்க்கை இருந்தாலும், நம்முடைய வாழ்க்கை அசைந்து போகக்கூடிய வாழ்க்கையாக இருந்தாலும், மங்கி எரியக்கூடிய வாழ்க்கையாக இருந்தாலும், நெறிந்து போன வாழ்க்கையாக இருந்தாலும், அதை முறித்து விடாதபடிக்கு நம்மை மறுபடியும் உருவாக்கும்படியாக தேவன் என்ன பண்ணுறாரு? விரும்புகிறார். அதனால தான் உடைந்த பாத்திரம் தான், அது தேவனுக்கு தெரியும். ஆனால் நம்மை பயன்படுத்தும்படி அவர் என்ன பண்ணுறாரு? மறுபடியுமாக நம்மை அந்த மேல் வீட்டு அனுபவத்துக்கு நேராக நடத்துகிறார். எதற்கு மேல் வீட்டு கூப்பிட்றாரு? பேதுருவை நான் மறுபடியும் பயன்படுத்தணும். பேதுருவே, நீ உடஞ்சி போன வாழ்க்கை உனக்கு தேவையில்லை, உன்னை மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன்? பயன்படுத்த நினைக்கிறேன். நீ எனக்காக செயல்பட, நாடுகளை நீ மேய்க்கணும், நீ நாட்டு குட்டிகளை, என் நாடுகளை நீ என்ன பண்ணணும்? மேய்க்கணும். ஆனால் நீ உடஞ்சி போனவனா இருந்தால் நீ என்ன பண்ண முடியாது? மேய்க்க முடியாது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை சில இடங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருக்குன்னா, சுக்குநூறாக உடஞ்ச வாழ்க்கையாக இருக்குது. நான் ஜெபிக்கும் பொழுது எனக்கு ஒரு சில வார்த்தையை மாத்திரம் அதிகமாக பாரப்படுத்தினார். என்ன வார்த்தைனா, சில இருதயங்கள் உடைந்த நிலைமையில் உறவுகளால், மனுஷங்களால், கணவனால், மனைவியால், பிள்ளைகளால், மற்ற மனுஷனால் உடஞ்சி சுக்குநூறாக ஆகியிருக்கிற இருதயத்தை தேவ கரத்தில் நீங்கள் கொடுப்பீங்கன்னு சொன்னால், தேவன் அந்த இருதயத்துக்கு தான் பேசுகிறாரு. உடஞ்சி போன உன் வாழ்க்கையை மறுபடியும் ஒட்டி, உன்னை தங்கத்தால் முலாம் பூசி, உன்னை வேறொரு மனுஷனாய் மாற்றும்படி நான் விரும்புகிறேன். நீ தேவ சமூகத்துக்கு வருவன்னு சொன்னால், மேல் வீட்டு அனுபவத்துக்கு நீ மறுபடியும் வருவன்னு சொன்னால், உன்னுடைய லெவலை மாற்ற நான் எப்படிப்பட்டவராக இருக்கிறேன்? உண்மை உள்ளவராக இருக்கிறேன். நீ நினைக்கிற நான் வெறும் மண்ணு தான், நான் உடஞ்சி போன மனுஷன்தான். ஆனால் தேவன் பார்க்குற பார்வை, நீ உடஞ்சி போனவன் கிடையாது, நீ வெறும் மண்ணான மனுஷன் கிடையாது. உன்னை நான் உருவாக்குறபடினால, நீ என் சமூகத்துக்கு வருவதனால, நீ மறுபடியும் மேல்விட்டு அனுபவத்துக்கு வருவதனால, உன்னை தங்கத்தில் என்ன பண்ணுறேன்? அபிஷேகம் என்னும் தங்கத்தில் நான் முலாம் பூசி உன்னை மறுபடியும் உயர்த்துறதுக்கு நான் எப்படிப்பட்டவராக இருக்கிறேன்? உண்மை உள்ளவராக இருக்கிறேன். மேல்விட்டு அனுபவத்துக்கு நீ என்ன பண்ணு? வா. அல்லேலூயா.
அப்போ எப்போ நம்ம வாழ்க்கை மாறும்? மேல் வீட்டு அனுபவத்துக்குள்ள போகும்போது. அது வரைக்கும் பேதுருடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருந்துச்சு? சுக்குநூறாக உடஞ்சி கிடந்துச்சு. நம்ம தியானிக்க போகிற எல்லா மனுஷனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட மனுஷர்களாக தான் இருந்தாங்க? சுக்குநூறாக உடஞ்சி போய் தான் கிடந்தாங்க. மனுஷனால தான் எல்லாம் உடைக்கப்பட்டாங்க. வேற ஒரு புதிய ஜீவராசி என்ன பண்ணலை? வரல. சிங்கத்தை தோற்கடிச்ச தாவீதால, கரடியை தோற்கடிச்ச தாவீதால மனுஷங்கிட்ட என்ன பண்ண முடியல? ஜெயிக்க முடியல. இன்றைக்கு இருதயம் எப்படிப்பட்ட இருதயமா இருக்கு? ஒட்டஞ்சி இதை இதுக்கப்புறம் பயன்படுத்தவே முடியாது. சில உறவுகள் எல்லாரும் சொல்லுவாங்க, ஒரு முறை கண்ணாடி உடஞ்சா அதை மறுபடியும் என்ன பண்ண முடியாது. இது மனுஷன் சொல்ற வார்த்தை. ஒட்ட வைக்க முடியாது. அப்படி ஒட்ட வச்சு பார்த்தா அதில் அநேக முகங்கள் என்ன பண்ணும் தெரியும்னுவாங்க. ஆனால் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு தேவ சமூகத்தில் ஒரு வார்த்தையை சொல்கிறேன். மனுஷன் வார்த்தையை கேட்டீங்கன்னா உங்களால் உங்கள் வாழ்க்கையை ஒட்ட வைக்க முடியாது. அந்த உடஞ்ச நிலைமையை நீங்கள் மறுபடியும் ஒட்ட வைக்க முடியாது. காரணம், மனுஷனுடைய வார்த்தையின்படி இது வேண்டாம், அது இதுக்கப்புறம் உனக்கு தேவையா? சிலர் கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் அந்த இது தேவையா உனக்கு? இதுக்கப்புறம் இந்த வாழ்க்கை உனக்கு வேணுமா? இதுக்கப்புறம் இது உனக்கு இது ஏன் நீ பிடிச்சிக்கிட்டு இருக்கிற, பிடிச்சி தொங்கிட்டு இருக்கிற, விட்டு தொலையன், போய் தொலையட்டும் சொல்லியிருப்பாங்க. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை, நீ உடஞ்சி போய் நீ வீணா போகிறது கர்த்தருடைய சித்தம் கிடையாது. ஒரு பாத்திரத்தை கர்த்தர் வணைஞ்சிருக்கிறார் அப்படின்னா அந்த பாத்திரம் உடஞ்சி போச்சு, அந்த பாத்திரம் நீ பயன்படாது, தூக்கி எரிஞ்சிருங்கன்னு சொல்கிறது கர்த்தருடைய வார்த்தை கிடையாது. மனுஷன் வேணா சொல்லுவான். அந்த மனுஷன் என்ன பண்ணார்? அந்த பாத்திரத்தை வணைய சொன்னார். அந்த பாத்திரம் உடஞ்சி போச்சு. அந்த பாத்திரத்தை வணைஞ்ச மனுஷனை திட்டிட்டு அந்த மனுஷன் போயிட்டார். நீங்கள் தவறும் போது திட்டுவாங்க, நீங்கள் உடஞ்சி போகும்போது திட்டுவாங்க. ஆனால் உருவாக்குற தேவன் சொல்கிறார், நீ மறுபடியும் மேல்வீட்டு அனுபவத்துக்குள்ள என்ன பண்ணுவா. பேதுரு உடஞ்சி தான் இருந்தார், சுக்குநூறாக உடஞ்சிருந்தார். 11 பேருக்கு முன்பாக அவர் யோசிச்சிருப்பார். நான் யோசிக்கிறேன் அப்படி, அட பாவிகளா, நீச்சல் தெரியுமே, ஏன்டா என்னை காப்பாற்ற வரல. இன்னைக்கு நிறைய பேருக்கு திராணி இருந்து என்ன பண்ண மாட்டாங்க, யாரையுமே கை தூக்கி விடுவதற்கு வரமாட்டாங்க. திராணி இருக்கு, திராணி இருந்தும் யோபுவின் நண்பர்களால் யோபுவை காப்பாற்ற முடியுமா? முடியாதா? ஆனால் யோபுவின் நண்பர்கள் என்ன பண்ணாங்க? காப்பாற்றல. அவன் பலவீனத்தில் உதவி செய்யலை, அவனை ஒரு நல்ல மருத்துவர்கிட்ட கூட்டிகிட்டு போகல. என்னதான் பண்ணாங்க? வந்து நின்று அவனை தத்தளிப்பு வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ நான் யோசிக்கிறேன், யோபுவின் வாழ்க்கையில் யோபுவின் நண்பர்கள் யோபுவுக்கு செஞ்சது போல பேதுருவின் வாழ்க்கையில் அந்த 11 பேரும் இருக்கும் பொழுது தண்ணிக்குள்ள விழுந்து தத்தளித்து கொண்டிருக்கிற பேதுரு, மூழ்கி கொண்டிருக்கிற பேதுருவை கரம் பிடிக்க யோவானும் வரல, பர்திமேயும் வரல, யாக்கோபும் வரல, செபுலோனும் வரல, தோமாவும் வரல, யாருமே வரல. ஏன்? பேதுரு கூட மீன் பிடிக்க போன யாக்கோபு கூட என்ன பண்ணல, யோவானும் என்ன பண்ணல, வரல. வந்தது யாரு? எந்த மனுஷனுடைய வார்த்தையை நம்பி அவன் இறங்கினாரோ அவரே அவன் கரத்தை பிடித்து மறுபடியும் தூக்கி, நீ உயிர் அடைய வேண்டும், நீ மரித்தவனா இருக்க விரும்பல, நீ மரித்து போக விரும்பல. சிலருடைய வாழ்க்கை மூழ்கி கொண்டிருக்கு. அந்த மூழ்கி போன வாழ்க்கையை கர்த்தர் தூக்கி விடும்படி உங்களை மறுபடியும் மேல் வீட்டு அனுபவத்துக்குள்ள அழைக்கிறாரு. நீங்க மேல் வீட்டு அனுபவத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னா எவ்வளவு ஆழ மூழ்கி இருந்தாலும் ஒரு விரல் தெரிஞ்சா கூட போதுங்க, அந்த விரலை பிடிச்சு தூக்கி விட கர்த்தர் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு? உண்மை உள்ளவரா இருக்கிறார். இந்த வார்த்தையை தான் கர்த்தர் கொடுத்தார். உடஞ்சி போன வாழ்க்கையும் மூழ்கி போற வாழ்க்கையும் ஒரு விரல் தெரிஞ்சா போதுங்க. தேவ சமூகத்துல சேத்துல ஒரு மனுஷன் மூழ்கிட்டாருன்னு வச்சுங்களேன், அவருடைய ஏதாவது ஒரு பாகம் தெரியுதான்னு தான் பார்ப்பாங்க. ஒரு விரல் தெரியுதா, இல்லை ஒரு கையோட மணிக்கட்டு தெரியுதா, இல்லை காலுடைய ஏதாவது ஒன்று தெரியுதா, பிடிச்சு இழுத்தரலாம். தேவ சமூகத்தில் நீங்கள் மேல் வீட்டு அனுபவத்துக்குள்ளே மாத்திரம் போயிட்டீங்கன்னா, அந்த மேல் வீட்டுக்குள்ளே நீங்கள் நுழைஞ்சிட்டீங்கன்னா, அந்த ஜபத்துக்குள்ளே அந்த அபிஷேகத்துக்குள்ளே நீங்கள் நுழைஞ்சிட்டீங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு உடஞ்சதாக இருந்தாலும் பரவாயில்ல. உறவுகள் மாத்திரமல்ல, தேவனோடு இருக்கிற உறவு உடஞ்சிருந்தாலும் சரிப்படுத்த தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கு மனுஷன் கூட நீங்கள் உடஞ்சி போயிருப்பீங்க, ஆனால் அநேக தேவ சமூகத்துடைய தேவ உறவை என்ன பண்ணியிருக்கிறாங்க, உடச்சி வச்சிருக்கிறாங்க. சுக்குநூறாக உடஞ்சி கிடக்கு. ஆதாம் உடச்சி போட்டது போல, ஏவாள் உடச்சி போட்டது போல, தேவன் நமக்கு கொடுத்த அந்த அன்பின் உறவை, தேவ உறவை என்ன பண்ணியிருக்கிறோம், உடைச்சிட்டோம். ஆனால் தேவன் விரும்புகிறாரு, நீ மறுபடியும் என்ன பண்ணணும், என்னோடு உறவாட வேண்டும் அப்படின்னு சொல்லி. தேவன் நினச்சிருந்தா ஆதாம அப்படியே விட்டுருக்கலாம். அத்தி இலையோடையே நீ என்ன பண்ணு, ஒரு நிரந்தரம் இல்லாத வாழ்க்கையை நீ வாழணும் விட்டுருக்கலாம். அத்தி இலை என்பது நிரந்தரம் இல்லாத ஒரு வாழ்க்கையின் அடையாளம். காலையில் பூத்து மாலையில் உதிரக்கூடியது தான் அத்தி இலை. எத்தனை நாளைக்கு அத்தி இலை தாங்கும்?
ஒரு 2 நாள், அதிகபட்சம் ஒரு 3 நாள். அப்புறம் என்ன ஆயிரும்? தன்னை போல காஞ்சி தன்னை போல விழுந்துரும். மானம் மரியாதையும் பறந்துடும். ஆனால் நாம் நினைக்கிறோம் தற்காலிகமான காரியத்தை தேவ சமூகத்தில் வைத்திருக்கிற வரைக்கும் நம்மளால் நிரந்தரமான ஒரு வாழ்க்கை என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. அதே அத்தியலையை ஆதாம் தைத்திருந்தாலும் ஆதாமை கர்த்தர் என்ன பண்ணார்? அழைத்தார். எதற்கு? தோல்வுடைய கொடுக்கும்படி. தோல்வுடைய கொடுக்கும். எப்படி தோல்வுடைய ஆதாம் போட்டிருப்பாரு? யார் தான் போட்டு விட்டாரு? தேவன் அவர்களுக்கு தோல்வுடைய உண்டு பண்ணினார். அப்படி தானே வேதம் சொல்லப்பட்டிருக்கு. ஆதாம் உண்டு பண்ணான் இருக்கா? ஏவாள் உண்டு பண்ணான் இருக்கா? இல்லை அவங்கள வஞ்சித்த சர்ப்பம் உண்டு பண்ணது இருக்கா? இப்போவும் சொல்கிறேன், உங்களை வஞ்சிக்கிற மனுஷங்க என்ன பண்ண மாட்டாங்க? உதவ மாட்டாங்க. சர்ப்பமும் சரி, 11 பேரும் சரி, இன்னைக்கு இருக்கிற மனுஷங்களும் சரி, நாம் நினைக்கிறதான உறவுகளும் சரி, நம்மை கடைசி வர கை தூக்கி விடாது. வஞ்சித்துட்டு போயிடுவாங்க. சர்ப்பம் அழகாக என்ன பண்ணுச்சு? வந்துச்சு, சாப்பிடுமான்னு அழகாக கொடுத்துச்சு. அந்த அம்மாவும் சாப்பிட்டாங்க. அது வேலை முடிஞ்சு அது கிளம்பிருச்சு. அனுபவிக்கிறது யாரு? தீங்கு அனுபவிக்கிறது யாரு? உபத்திரவத்தை அனுபவிக்கிறது யாரு? வேதனையை சுமக்கிறது யாரு? புசிச்சவங்க தான். அதனால தான் கர்த்தருடைய வார்த்தை, நீ அசைஞ்சது போதும், நீ உடஞ்சது போதும், உன்னை ஒட்ட வைக்கிறதுக்கு நான் மறுபடியும் என்ன பண்ணுறேன்? என் சமூகத்துக்கு வான்னு அழைக்கிறேன். கர்த்தருடைய சமூகத்துக்குள்ளே போனால் மாத்திரம் போதும், மேல்விட்டு அனுபவத்துக்குள்ளே போனால் மாத்திரம் போதும். நமக்கு ராஜரீக அபிஷேகத்தை கொடுக்க அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? உண்மை உள்ளவராக இருக்கிறார். வாழ்க்கை மூழ்கிருச்சு, வேலை மூழ்கிருச்சு, வருமானம் மூழ்கிருச்சு, ஆவிக்குரிய வாழ்க்கை மூழ்கிருச்சு, ஜப வாழ்க்கை மூழ்கிருச்சு, எல்லாமே உடஞ்சி போச்சுன்னு நினச்சி வருத்தப்படாதீங்க. அதை உயிர்ப்பிக்கும்படியாக தான் உங்களை மேல் வீட்டுக்குள்ளே கர்த்தர் அழைக்கிறார். யாரெல்லாம் மேல் வீட்டுக்குள்ளே போக ஆசைப்படுறீங்க? நான் மறுபடியும் உயிரடைய வேணும்னு யார் விரும்புகிறீங்க? தேவ சமூகத்தில், அப்பா நான் இன்னும் என்ன பண்ணணும்? அறியணும். இன்னும் கிட்டி என்ன பண்ணணும்? சேரணும். என் கரத்தை பிடிச்சிக்கங்கப்பா, என் கரத்தை பிடிச்சிக்கங்க. நீங்கள் பிடிச்சா விட்டுருவீங்க, கர்த்தர்கிட்ட கொடுத்துருங்க. ஆராதனை நேரத்தில் ஒரு வசனத்தை அழகாக வாசித்தாங்க. ஏசாயா 43 அதிகாரத்தில், வலக்கரத்தை பிடித்து பயப்படாத. வலக்கரத்தை பிடித்து, அதில் வார்த்தை நான் தான். அவர் கர்த்தர் தான் அப்புறம் வலக்கரத்தை பிடிச்சிருக்காரு. அவர் தான் நம்முடைய வலக்கரத்தை என்ன பண்ணியிருக்காரு? பிடிச்சிருக்காரு. நம்ம அவர் கரத்தை என்ன பண்ணல, அவ்வளோதான் சத்தியம். பேதுரு கையை மட்டும்தான் என்ன பண்ணார்? பிடிச்சது யாரு? கர்த்தர் தான் பிடிச்சார். அப்போ நீங்கள் கையை உயர்த்தினா மாத்திரம், மேல்விட்டு அனுபவத்துக்குள்ளே போனால் மாத்திரம், அந்த ஜபத்துக்குள்ளே போனால், தேவனுக்காக காத்திருக்கிற அனுபவத்துக்குள்ளே போனால், தேவ வசனத்துக்கு காத்திருக்க அனுபவத்துக்குள்ளே போனால், நம்மளை உயிர்ப்பிக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். உடஞ்சி போனதையும் மூழ்கி போனதையும் நினைத்து என்ன பண்ணாதீங்க, கவலைப்படாதீங்க. உங்களுக்கு ஒரு வார்த்தையை வேணா சொல்கிறேன், ரொம்ப சீரியஸாக இருக்கீங்க. கடந்த நாட்களில் கவர்மெண்ட்லேருந்து ஒரு லோன் தள்ளுபடி பண்ணாங்க. என்ன லோன் ஞாபகம் இருக்கா? ஒரு 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 5 மாதம், ஒரு 6 மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன், இல்லை 1 வருஷமாக கூட இருக்கலாம். ஒரு லோன் கேன்சல் பண்ணாங்க. நிறைய லோன் கேன்சல் பண்ணியிருக்காங்களோ, எனக்கு தெரிஞ்சது ஒன்று தான் போல். நகை கடன் என்ன பண்ணாங்க? தள்ளுபடி பண்ணாங்க. யூனியன், அதாவது கூட்டுறவு வங்கியில் வைக்கப்பட்டிருக்கதான நகை கடன் என்ன பண்ணுறேன், தள்ளுபடி பண்ணுறேன்னு சொல்லி என்ன பண்ணாங்க, சொன்னாங்க. அப்போ சிலருடைய வாழ்க்கை, சிலருடைய நகை எப்படிப்பட்டதாக இருந்துச்சு? அந்த வங்கியில் மூழ்கிற நிலைமையில் இருந்துச்சு. வங்கியில் மூழ்கிற நிலைமையில் இருந்துச்சு. அவ்வளோதான், அது மூழ்கிருச்சுன்னு சில பேர் நினச்சிருக்கும் போது, கவர்மெண்ட்லேருந்து ஒரு வார்த்தை அழகாக வருது. என்ன வார்த்தை? வச்சுக்க, திருப்பி என்ன பண்ணிடு, பணத்தையும் கட்டாத, நகையை வாங்கிட்டு போ. கர்த்தருடைய வார்த்தையும் அப்படி தான் இருக்குது. மூழ்கிருச்சுன்னு நினைக்காத, நீ வா, நீ கரையம் செலுத்தாத, நீ கரையம் செலுத்தாத, நீ வந்தால் மட்டும், அதாவது பேங்க்குக்கு நகையை வாங்கிட்டு போனால் மட்டும் போதும். இதே தான், தேவ சமூகத்துக்கு போனால் மட்டும் கொடுக்குறத அவர் என்ன பண்ணுவார்? கொடுத்து அனுப்புவார். கரையம் செலுத்த தேவையில்லை, வட்டி கட்ட அவசியம் இல்லை, முதல்ல திருப்பி கொடுக்கணும் அவசியம் இல்லை. பேங்க்குக்கு போனால் மட்டும் போதும். எதை எடுத்துக்கிட்டு, ரசீதி எடுத்துகிட்டு, நீ வச்சதுக்கான ரசீதி, எத்தனை பவுனுங்கிறதுக்கான ரசீதி எடுத்துகிட்டு போனால் மட்டும் போதும். பேங்க்கார் என்ன பண்ணிடுவார்?
தீல் வச்சு எடுத்து கொடுத்துருவார். இதே போல் தேவ சமூகத்தில் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துகிட்டு போனால் மட்டும் போதும். ஏசப்பா, என்னை நீங்கள் ரட்சித்தீங்கல்ல, அந்த பாத்திரம் நான் தான்ப்பா, உடஞ்சி போய் இருக்கேன், சுக்குநூறாகி போய் கிடக்கிறேன், போய் மேல் வீட்டு அனுபவத்தில் மாத்திரம் உக்காருங்க. இந்த பாத்திரம் எப்படிப்பட்ட மேன்மையான பாத்திரமாக மாற போகுதுங்கிறதுக்கு பேதுரு ஒரு நல்ல உதாரணம். பேதுருவை கர்த்தர் உயர்த்தின அளவு கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது, சரளுன்னு உயர்த்துறார். நம்முடைய வாழ்க்கையை மேன்மடைய வைக்க, உயிரடைய வைக்க, தத்தளிப்பின் வாழ்க்கையை மாற்றுறதுக்கு நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. இரண்டாவது வார்த்தையை வாசிங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரத்தில் 7-9 வசனத்தை வாசிங்களேன். நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது, உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்றான். அவன் வேறொரு சொப்பனம் கண்டு தன் சகோதரரை நோக்கி, நான் இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டேன், சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது என்றான். ஸ்தோத்திரம். இங்கே ஒரு தரிசனத்தை அவர் என்ன பண்றாரு பார்க்கிறார். கர்த்தருடைய வார்த்தையா கூட இதை நம்ம தியானிக்கலாம். யோசேப்புக்கு கர்த்தர் ஒரு வாக்கு கொடுக்குறாரு. என்ன வாக்கு கொடுக்குறாரு? 11 அரிக்கட்டு கவுந்து கிடக்கும், உன் அரிக்கட்டு மட்டும் நிமிர்ந்து நிற்கும். புரியலை. இன்னொரு சொப்பனத்தை கொடுக்குறாரு. 11 நட்சத்திரங்களும் சூரியனும் சந்திரனும் சேர்ந்து என்ன பண்ணும்? வணங்குன்றார். அப்ப கர்த்தர் யோசேப்புக்கு ஒரு வார்த்தை என்ன பண்ணார்? கொடுத்தார். ஆனா அந்த வார்த்தை உயிர்ப்பிக்காதபடிக்கு அநேக காரியம் நடந்துச்சு. யாருடைய வாழ்க்கையில? யோசேப்புடைய வாழ்க்கையில் நடந்துச்சு. கர்த்தர் ஒரு வார்த்தையை கொடுத்தாரு. 11 அரிக்கட்டும் 11 நட்சத்திரங்களும் சூரியனும் சந்திரனும் உன்னை வணங்கும், உன்னை நமஸ்கரிக்கும், உன்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்து நிற்கும், நீ எழுந்து நிற்பாய்ன்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கப்பட்டுச்சு. ஆனா அந்த வார்த்தைக்கும் அதற்கு பின்பு யோசேப்பு வாழ்ந்த வாழ்க்கைக்கும் சம்பந்தமே கிடையாது. வார்த்தைக்கும் வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இல்லை. அப்புறம் ஏன் கர்த்தர் அந்த வார்த்தையை கொடுத்தார்? இப்போ யோசேப்பு வாழக்கூடிய வாழ்க்கைக்கும் கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்கும் சம்பந்தமே இல்லை. இந்த வார்த்தைக்கும் அவன் உயர்ந்ததுக்கும் கிட்டத்தட்ட 22 வருஷம் என்ன ஆகுது? வித்தியாசம் அடையுது. அப்போ வார்த்தை எப்போ? 17 வயசுலேயே வார்த்தை என்ன பண்ணியிருக்கிறாரு? கொடுத்துருக்கிறார். 37ஆம் அதிகாரத்தில் அவனுக்கு வயசு 17 என்ன பண்ணப்பட்டிருக்கு? சொல்லப்பட்டிருக்கு. அப்போ 17வது வயசில் இருக்கும் பொழுதே அந்த வார்த்தை என்ன பண்ணியிருக்கு? வந்திருக்கு. அப்போ 16ல் கொடுத்துருக்கலாம், 15ல் கொடுத்துருக்கலாம், ஏதோ ஒரு வயசில் கொடுத்துருக்கலாம். அப்போ இந்த வார்த்தையை பெற்றுக்கொண்ட யோசேப்பு இந்த வார்த்தையை சாகடிக்கும்படி, அந்த வார்த்தையை அவன் மறந்து போகும்படி, அந்த வார்த்தையை அவன் நினைவில் வராதபடிக்கு அநேக காரியனுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுச்சு? நடந்துச்சு. ஆனாலும் யோசேப்பு கர்த்தர் தனக்கு கொடுத்த வார்த்தை அவர் என்ன பண்ணல? ஒரு நாளும் மறக்கிறவரா இல்லை. வாசிங்க அதே 45வது அதிகாரத்தில் 5வது வசனத்தை வாசிங்களேன். என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமா இருக்கவும் வேண்டாம், ஜீவ ரட்சனை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். ஸ்தோத்திரம். யோசேப்புடைய வார்த்தை தேவன் என்ன பண்ணார்? அனுப்பினார். அப்ப ஒரு வார்த்தையை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறாருன்னா நம்மை நடத்துறது யாராக தான் இருக்கும்? கர்த்தராக தான் இருக்கும். சூழ்நிலை மாறுகிறது என்பதற்காக வார்த்தை சாகாது. சூழ்நிலை மாறுகிறதுனால வார்த்தை சாகாது. வார்த்தை கொடுத்தவரும் வார்த்தை என்ன பண்ண மாட்டார்? மறக்க மாட்டார். யோசேப்புடைய வாழ்க்கையில் அவன் கண்ட சொப்பனமே நிறைவேறலை. 22 ஆண்டுகள் ஆயிடுச்சு, சொப்பனம் நிறைவேறலை. வாக்குத்தத்தம் என்ன பண்ணலை? நிறைவேறலை. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் 25 வருஷம் ஆச்சு வாக்குத்தத்தம் நிறைவேறது. எத்தனை வருஷம் ஆயிடுச்சு? 25 வருஷம் ஆயிடுச்சு வாக்குத்தத்தம் நிறைவேறதுக்கு. மோசேயுடைய வாழ்க்கையில் 40 வருஷம் ஆச்சு. கர்த்தர் மறுபடியும் மோசையை கொண்டு வந்து அந்த ஜனங்களை நடத்துறதுக்கு 40 வருஷம் ஆச்சு. யோசுவா கிளம்புறதுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு? 40 வருஷம் ஆச்சு. ஆனா தேவ வார்த்தை ஏற்கனவே என்ன பண்ணப்பட்டாச்சு? விதைக்கப்பட்டாச்சு. அப்ப விதைக்கப்பட்ட விதையானது அது முளைக்கும் காலத்தில் என்ன பண்ணும்?
முளைந்து கொண்டே இருக்கும். பவுல் ஒரு வார்த்தை அழகா சொல்லுவார், நட்டேன், அப்போலோ நீர் பாய்ச்சினாரு, தேவன் என்ன பண்றாரு, விளைய செய்கிறார். அப்ப கர்த்தர் நமக்குள்ள ஒரு வார்த்தையை போட்டிருக்காருன்னு சொன்னா அந்த வார்த்தையை கர்த்தர் என்ன பண்ணுவார், உயிரடைய செய்வார். அது நிச்சயமா என்ன பண்ணும், உயிர் அடையும். உயிர் அடையாமல் ஒரு நாள் அந்த வார்த்தை என்ன பண்ணாது, வெறுமையாக திரும்புவது இல்லை. உதாரணமாக சொல்லுகிறேன், இயேசுவை தேடி ஒரு அதிபதி வராரு. என் வேலைக்காரன் இப்படிப்பட்ட பலவீனத்தில் இருக்கிறான், ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்க, அவன் என்ன பண்ணுவான், சுகமடைவான். அப்போ வார்த்தையானது நம்ம என்ன பண்ணுகிறது, உயிர்ப்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போ கர்த்தர் கொடுத்த வார்த்தை யோசேப்புக்கு அது உயிரடைய பண்ணுது. இங்கே எத்தனை பேர் இருக்கிறாங்க, அதே 11 அரிக்கட்டுகள் அந்த ஒரு அரிக்கட்டை என்ன பண்ணணும், கொல்லணும்னு நினச்சிச்சு. 11 அரிக்கட்டு அந்த ஒரு அரிக்கட்டை கொல்லணும்னு நினச்சிச்சு. அந்த அரிக்கட்டுக்கு முன்பாக கர்த்தர் இந்த அரிக்கட்டை என்ன பண்ணார், உயர நிறுத்தினார். அங்கு பார்த்தோம் 11 பேருக்கு முன்பாக கர்த்தர் என்ன பண்ணார், உயர்த்தினார். அங்கே தத்தளிப்பின் வாழ்க்கையை கொடுத்தவங்க அறிமுகமானவர்கள். இங்க வார்த்தையை சாகடிக்க நினைக்கிறவங்க யாரு, கூட பிறந்தவர்கள், சகோதரர்கள். ஒரு தகப்பனுக்கு பிறந்த சகோதரர்களே இங்க வார்த்தையை கொள்ளும்படி என்ன பண்றாங்க, செயல்படுறாங்க. சில சமயங்கள்ல கர்த்தர் நம்ம கொடுத்த வார்த்தைகளை சாகடிக்கிறதே யாரு தான், நம்ம கூட இருக்கிறவங்களா தான் இருக்கும். விசுவாசமா ஜெபம் பண்ணுவோம், வார்த்தையை அறிக்கை பண்ணுவோம். ஆனா சில சமயங்கள்ல நம்மோடு இருக்கிற சில சகோதரர்கள் என்ன பண்ணுவாங்களாம், அந்த வசனத்தை சாகடிக்கும்படி. இவங்கெல்லாம் யாரு, ரட்சிக்கப்படாத சகோதரர்கள், கர்த்தருடைய வார்த்தையை அறிந்து கொள்ளாத சகோதரர்கள். அப்படிதான் நம்ம என்ன பண்ணணும், பார்க்கணும். இன்றைக்கு நாம உலகத்துல அநேகர் என்ன பண்றோம், பார்க்குறோம். எல்லாருமே கர்த்தருடைய வார்த்தையை தெரிஞ்சுக்கிட்டவங்களா? நம்ம போகிற வேலை ஸ்தலத்துல, நம்ம குடும்பத்துல, நம்ம உறவுகள் இருக்கிற எல்லாருமே கர்த்தருடைய வார்த்தையை அறிஞ்சுக்கிட்டவங்களா? அறியாதவங்க தான். அவங்க என்ன பண்ணுவாங்க, சாகும்படியாக தான் என்ன பண்ணுவாங்க, பேசுவாங்க, செயல்படுவாங்க. யோசேப்பு கூட இருந்தவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்க, யோசேப்பு சாகணும் சாகணும் சாகணும்னு நினைச்சாங்க. அப்ப ரட்சிக்கப்படாத உறவுகளை நம்ம தொடரும் பொழுது அந்த உறவு தேவ வார்த்தையை வளர வைக்காது. ரட்சிக்கப்படாத மனுஷங்க தேவ வார்த்தையை அறியாத மனுஷங்களோட நம்ம இருக்கிற வரைக்கும் அந்த மனுஷங்க நம்மளுடையதான கர்த்தர் நம்ம கொடுத்த வார்த்தையை அவங்க உயிரடைய விட மாட்டாங்க. அந்த வார்த்தை எப்படியாவது சாகணும். அவங்க என்ன சொன்னாங்க, என்ன சொல்லி அவனை கொண்டு குழியில் போட்டாங்க, 11 அரிக்கட்டுகள் இவனை வணங்குமா, 11 நட்சத்திரங்கள் இவனை வணங்குமா, இவன் உயிரோடு இருந்தாதானே, இதை தானே சொல்லி அவனை குழியில் போட்டாங்க. அப்போ கர்த்தருடைய வார்த்தையை உணராதவர்களோடு நாம் இருக்கும் வரைக்கும் நம்முடைய வாழ்க்கை என்ன பண்ணாது, உயிர் அடையாது. கர்த்தருடைய வார்த்தை தெரியாத இடத்துல தான் போர்த்திபா வீட்டில் யார் இருந்தா, யோசேப்பு இருந்தான். கர்த்தருடைய வார்த்தை தெரியாத சிறைச்சாலைக்குள்ள தான் யோசேப்பு என்ன பண்ணாரு, இருந்தாரு. ஆனாலும் தெரியாத இடத்தில் நாம் இருந்தாலுமே தேவ சமூகத்துல கர்த்தருடைய வார்த்தையில நம்ம உறுதியா இருப்போம்னு சொன்னா கர்த்தர் நம்மை மறுபடியும் என்ன பண்ணுவார், உயிர்ப்பிப்பார். அது மேல்விட்ட அனுபவம் நம்மை மறுபடியும் என்ன பண்ணுமா, உயிர்ப்பிக்குமா. எப்படி உயிர்ப்பிக்குமா, வார்த்தையானது மரித்து போனது போல நமக்கு காண்பிக்கப்பட்டாலும், வார்த்தையானது நிறைவே ஆகாது என்று சொல்லி நிறைவேறாத வார்த்தையை தான் உனக்கு கொடுத்துருக்கிறாரு, இந்த வார்த்தை காலத்துக்கும் நிறைவேறாது, நீ நம்புற விசுவாசம் பொய், நீ அறிக்கை பண்ணுகிற தேவன் பொய், நீ நமஸ்கரிக்கிற தேவன் பொய் அப்படின்னு சொல்லி சுற்றி இருக்கிறவங்க நம்மை பொய்யை நம்ப வைக்கும்படியாக நம்மை சுற்றி நம்முடைய சூழ்நிலை என்ன பண்ணுவாங்க, மாற்றுவாங்க. நம்மை சுற்றி இருக்க சூழ்நிலை எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க, அது வெறும் மாயையை போல மாற்றுவாங்க. வாக்குத்தத்தம் நிறைவேறாதது போல அதை என்ன பண்ணுவாங்க, காண்பிப்பாங்க. இந்த உலகம் மாயையாக இருக்கிறபடினால, இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷங்க தேவனை அறியாதவராக இருக்கிறபடினால, இவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை குறித்த விசுவாசம் இல்லாதபடினால உங்களுக்குள் இருக்கிற விசுவாசம் சாக வேண்டும் என்று சொல்லி அவர்கள் சில காரியத்தை என்ன பண்ணுவாங்க, செயல்படுத்துவாங்க. வார்த்தை கொடுத்தவர் ஜீவன் உள்ளவராக இருக்கிறபடினால, அவர் உயிர்ப்பிக்கிறதுக்கு உண்மை உள்ளவராக இருக்கிறபடினால வார்த்தையானது மறுபடியும் உயிரடையும். எப்படி தெரியுமா உயிரடையும், பேதுருக்கு கர்த்தர் ஒரு வார்த்தையை கொடுத்தார். யோவான் 21 அதிகாரத்தில் என் ஆடுகளை மெய்ப்பாயாகன்னு வார்த்தையை கொடுத்தார். இந்த வார்த்தை இப்போ என்ன பண்ணணும், உயிரடையணும். இந்த வார்த்தை எப்போ உயிரடைஞ்சிச்சு, இந்த வார்த்தை எப்போ உயிரடைஞ்சிச்சு,
என் ஆடுகளை மேய்ப்பாயாகன்னு சொல்லி என் திறவுகோலை என்ன பண்ணார்? பேதுருவின் கரத்தில் என்ன பண்ணார்? கொடுத்தாரு. அந்த திறவுகோலை எப்போ பேதுரு பயன்படுத்த ஆரம்பித்தாரோ அப்போ பேதுரு ஆடுகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் மேய்க்கிறவராக என்ன பண்ணார்? மாறினார். அந்த திறவுகோல் என்ன? தேவ சமூகம், மேல்விட்ட அனுபவம். அந்த திறவுகோல்ங்கிற மேல்விட்ட அனுபவத்துக்குள்ள நம்ம திறந்து மேல்விட்ட அனுபவத்துக்குள்ள நம்ம போகும் பொழுது கர்த்தர் நம்மை நடத்துகிறவராக என்ன பண்ணுவார்? இருப்பார். அல்லேலூயா. மேல்விட்ட அனுபவம் என்பது நம்மை மரித்து போன வாழ்க்கையிலிருந்து நம்ம உயிர்ப்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. எது மரித்து போனாலும் உயிர்ப்பிக்க வைக்க தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். மூன்றாவதாக நான் சுருக்கமாக முடிக்கிறேன். வாசிங்க 1 சாமுவேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 10 மற்றும் 12. இப்படி ஈசாய் தன் குமாரரில் 7 பேரை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். பின்பு சாமுவேல் ஈசாயை பார்த்து, கர்த்தர் இவர்களில் ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமுள்ளவனுமாயிருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன்தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். ஸ்தோத்திரம். இங்கே 7 பேருக்கு முன்பாக தாவீதுக்கு ஒரு அபிஷேகம் நடக்குது. என்ன அபிஷேகம்? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜா இவன்தான் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு அபிஷேகம் என்ன பண்ணுது? கொடுக்கப்படுகிறது. 7 பேருக்கு முன்பாக. இந்த 7 பேர் யாரு? தாவீதினுடைய கூட பிறந்த சகோதரர்கள். இந்த அபிஷேகத்துக்கு பின்பு தாவீது உயர்த்தப்பட்டாரா? இந்த அபிஷேகத்துக்கு பின்பு தாவீது உயர்த்தப்பட்டாரா? அபிஷேகத்துக்கு பின்பும் தாவீது ஆடுதான் மேய்க்க போனார். அபிஷேகத்துக்கு பின்பும் தாவீது ஆடுதான் மேய்க்க போனார். அதே 16ஆம் அதிகாரத்தில் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆடு மேய்க்க போன தாவீது 17ஆம் அதிகாரத்துக்குள்ள வரும்பொழுது எப்படிப்பட்ட ஒரு மனுஷனாக வராரு? கோலியாத்தை கொல்லுகிற ஒரு மனுஷனாக வந்து நிற்கிறார். அப்போ நம்ம தியானிக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, தாவீதுக்கு உண்டிகோல் சுற்றுறது அன்றைக்கு கற்றுக்கொண்ட காரியம் கிடையாது. ஏற்கனவே தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பழக்கப்படுத்தி கொண்டதான ஒரு காரியம். வனாந்தரத்தில் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கும் பொழுது ஏதோ ஒரு மிருகம் வருது, ஒரு நரி வருது, ஒரு கரடி வருது, ஒரு சிங்கம் வருது அப்படின்னா ஆடு என்ன பண்ணணும்? தப்பிக்க வைக்கிறதுக்கு ஒரு தூரத்தில் இருக்கிறவன் அந்த கவனை சுற்றி அதை என்ன பண்ணணும்? விடணும். விட்டு அதை என்ன பண்ணுவார்? விரட்டுவார். அப்போ அந்த உண்டிகளை சுற்றுற பழக்கம் தாவீதுக்கு ஏற்கனவே அவர் தனிமையில் கற்றுக்கொண்டு இருக்கிறார். எதுக்கு கற்றுக்கிட்டு இருந்தார்? ஆடை காப்பாற்றுறதுக்காக அவர் என்ன பண்ணார்? கற்றுக்கிட்டு இருந்தார். ஆனால் அதே பழக்கம்தான் எங்கே கொண்டு போய் நிறுத்துச்சு? கோலியாத்தை கொல்லும்படி நிறுத்துச்சு. சின்ன அனுபவம் தாங்க பெரிய காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் சாதிக்க வைக்கும். தாவீது தனிமையாக இருக்கும் பொழுது தேவ சமூகத்தில் ஆராதித்து அந்த கிண்ணறங்களை வாசிக்கக்கூடிய மனுஷன்தான். இசைக்கருவிகளை வாசித்து தேவனை துதிக்கிற மனுஷன்தான். அதே இசைக்கருவியை ராஜாவுக்கு முன்பாக வாசிக்கும் பொழுது சவுளுக்குள்ள இருந்த ஆவி என்ன பண்ணுது? விரட்டப்படுது. தாவீது இது சடனாக என்ன பண்ணலை? வாசிக்கலை. அந்த பழக்கம் இருந்துச்சு. அன்றைக்கி கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஏற்கனவே கவன சுத்த தெரிஞ்ச தாவீதுக்கு கோலியாத்தை கொள்றதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஏற்கனவே வனாந்தரத்தில் பாட்டு பாடி ஆராதிக்க தெரிஞ்ச தாவீதுக்கு சவுளுக்குள்ள அந்த ஆவியை துரத்துறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. வாய்ப்பு எப்போ கிடைக்கிது? எப்போ தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டாரோ, எப்பொழுது தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டாரோ அபிஷேகத்துக்கு அப்புறமாக தான் இந்த காரியங்கள்லாம் என்ன பண்ணுது? நடக்குது. இது நடந்தாலும் தாவீதுடைய வாழ்க்கை என்ன பண்ணலை? மாறலை. அபிஷேகத்தை சாகடிக்கும்படி, அபிஷேகத்தை கொல்லும்படி அநேகர் என்ன பண்ணாங்க? சுற்றி கொண்டு இருந்தாங்க. ஆனால் அபிஷேகத்தை தெரிந்து கொண்ட நோக்கம், அதாவது நம்மை அபிஷேகித்த நோக்கத்தை கர்த்தர் என்ன பண்ண மாட்டார்? நிறைவேற்றாமல் விட மாட்டார். நம்மளை எதுக்காக அபிஷேகம் பண்ணார்? நம்மளை எதுக்காக தெரிஞ்சுக்கிட்டாரு? 7 பேர் இருக்க ஏன் தாவீதை தெரிஞ்சுக்கிட்டார்? அத்தனை இராணுவ வீரர்கள் இருக்கும் பொழுது ஏன் கோலியாத்தை கொள்ள தாவீதை கர்த்தர் கொண்டு வந்தார்? எத்தனையோ ஞானிகள் இருக்கும் பொழுது
இவ்வளவு ஏன்? சாமுவேலே இருக்கிறாருங்க, ஆனால் பேயை யார் துரத்தினா? பிசாசை யார் துரத்தினா? தாவீது தான் வந்து துரத்தினார். சாமுவேல் இருக்கிறாரு, ஆனால் துரத்தினது யாரு? தாவீது. சவுல் ராஜா இருக்கான், கொன்னது யாரு? தாவீது. இப்போ 7 பேர் இருக்கிறாங்க, அபிஷேகம் பண்ணப்பட்டது யாரு? தாவீது. அப்போ கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார் அப்படின்னா அந்த நோக்கத்தை அவர் உயிர்ப்பிக்காம என்ன பண்ண மாட்டார்? விட மாட்டார். வார்த்தையை கொடுத்தவர் வார்த்தையை உயிர்ப்பிக்காம விட மாட்டாரு. தரிசனத்தை கொடுத்தவர், அபிஷேகத்தை கொடுத்தவர் அபிஷேகத்தை என்ன பண்ண மாட்டாரு? உயிர்ப்பிக்காம, அபிஷேகத்தின் நோக்கத்தை நிறைவேற்றாமல் அந்த அபிஷேகத்தை வெறுமையாகவே கர்த்தர் யாருக்கும் வைக்க மாட்டார். அப்போ 3வது, நமக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகத்தின் நோக்கத்தை அவர் நிச்சயமாக என்ன பண்ணுவார்? உயிர்ப்பிப்பார். சிலருடைய அபிஷேகம் என்ன ஆயிருச்சு? மண்ணுக்குள்ள புதஞ்சி புல்லு முளைச்சா பரவாயில்ல, மரமே என்ன பண்ணியிருக்கு? வளர்ந்து நிற்கிது. அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷங்க தான் நாம் யாரு? கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க, கர்த்தருடைய வார்த்தையை சுமக்கிறவங்க. ஆனால் நம்முடைய விசுவாசம் செத்து நமக்கு மேலே என்ன பண்ணியிருக்கு? மரமே இன்னைக்கு முளைச்சிருக்கு. அதனால தான் கர்த்தர் மறுபடியும் உயிர்ப்பிக்கும்படி என்ன பண்ணுறாரு? மேல் விட்டு கலைக்கிறார். உடஞ்சி போன பாத்திரமா? மரித்து போன வார்த்தையா? மரித்து போன அபிஷேகமா? உயிர்ப்பிக்கிறதற்கு தேவன் உண்மை உள்ளவர் என்ன பண்றார்? இருக்கிறார். ஆனா செய்ய வேண்டியது ஒண்ணே ஒண்ணு, மேல் வீட்டு அனுபவத்துக்குள் போனா மட்டும் போதும். நம்மை மாற்றுவதற்கு தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். மேல்விட்டு அனுபவத்துக்குள்ள பேதுரு போனதுனால தான் பேதுருவை கர்த்தர் என்ன பண்ணாரு? பயன்படுத்த ஆரம்பிச்சார். மேல் வீட்டின் அனுபவத்துக்குள்ள யோசேப்பு இருந்ததுனால தான் அந்த வார்த்தையை கர்த்தர் மகிமைப்படுத்தினார். மேல் வீட்டு அனுபவத்துக்குள்ள தாவீது போனதுனால தான் அபிஷேகத்தை கர்த்தர் வெளியரங்கமாக்கினார். இது 3மே பேதுருவுக்கும் உட்பட்டது. வார்த்தையை கர்த்தர் கொடுத்தார், அபிஷேகத்தையும் கர்த்தர் கொடுத்தார். இது எப்போ வெளியரங்கம் ஆகுது? மேல் வீட்டு அனுபவத்துக்குள்ள போகும்போது. என்ன சொல்லி கர்த்தர் 2 பேரை அனுப்பி வச்சார்? என்ன வார்த்தை அபிஷேகம் அனுப்பி வச்சார்? நீங்க போய் எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க? விரட்டுங்க, பிசாசை விரட்டுங்க, நோயை சுகமாக்குங்க. நீ ஒரு வீட்டுக்குள்ள போய் ஜெபம் பண்ணாக்க அந்த வீடு என்ன பண்ணும்? ஆசிரியப்படும். அபிஷேகம் பண்ணி தானே அனுப்பிச்சு வச்சாரு, ஜெபம் பண்ணி தானே அனுப்பிச்சு வச்சாரு. ஆனால் இதெல்லாம் ஏன் பேதுருடைய வாழ்க்கையில் செயல்படாமல் இருந்துச்சு? மேல் வீட்டின் அனுபவம் பேதுருவுக்குள்ள இல்லாததுனால பேதுருவின் வாழ்க்கையில் இது எதுவுமே என்ன பண்ணலை? செயல்படலை. இப்போ செயல்படும்படி கர்த்தர் என்ன பண்ணுறாரு? மேல் வீட்டுக்கு அழைக்கிறாரு. நமக்குள்ளேயே அநேக காரியத்தை கர்த்தர் என்ன பண்ணியிருக்காரு? வைத்திருக்கார். ஆனால் அது என்ன பண்ணலை? செயல்பட மாட்டேங்குது. அநேக நேரத்தில் செயல்பட மாட்டேங்குது. செயல்படும்படி கர்த்தர் என்ன பண்ணுறார்? அழைக்கிறார். நம்ம உயிர் அடையணும்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறார்? விரும்புகிறார். 3வது காரியத்தை நான் சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். மேல் வீட்டு அனுபவம் நமக்கு தரிசனத்தை என்ன பண்ணும்? கொடுக்கும். அதே பேதுரு 9ஆம் அதிகாரத்தில், அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் திருப்பிக் கொள்ளுங்க. 10ஆம் அதிகாரத்தில் 9வது வசனத்தை வாசிங்களேன். மறுநாளிலே அவர்கள் பிரயாணப்பட்டு அந்த பட்டணத்துக்கு சமீபித்து வருகையில் பேதுரு 6ஆம் மணி நேரத்திலே ஜெபம் பண்ணும்படி மேல் வீட்டில் ஏறினான். ஸ்தோத்திரம். பேதுரு எங்க ஏறினாராம்? மேல் வீட்டுக்கு ஏறினார். மேல் வீட்டுக்கு ஏறும்போது தரிசனம் என்ன பண்ணுது? பேதுருவுக்கு வருகிறது. என்ன தரிசனம்? நீ அடுத்து யாரை சந்திக்க வேண்டும், நீ அடுத்து யாருக்கு சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும், அடுத்து நீ யாருடைய வீட்டுக்கு, எந்த ஜனத்திற்கு நீ போக வேண்டும் என்ற தரிசனத்தை கர்த்தர் காண்பிக்கிறார். இப்போ மேல் வீட்டு அனுபவம் நம்மை வழி நடத்தும். மேல் வீட்டு அனுபவம் நம்மை வழி நடத்தும். என்ன செய்வது என்று தெரியாமல் நாம் அமர்ந்திருக்கும் பொழுது, அந்த மேல்விட்டு அனுபவத்துக்குள் நாம் அமரும் பொழுது, அந்த மேல்விட்டு அனுபவம் அடுத்து நாம் செயல்பட வேண்டிய செயல்பாடுகளை அதை என்ன பண்ணும்? நமக்கு விவரித்து காண்பிக்கும். சிலருடைய செயல்பாடுகள் குன்றி போயிருக்கும். அப்படின்னா அடுத்து என்ன செய்கிறதுன்னு எனக்கு தெரியலை, நான் ஒரு ஸ்டாப் பண்ணப்பட்ட ஒரு வாழ்க்கையில் நான் என்ன பண்ணுறேன்? இருக்கிறேன். நம்ம கையில் கட்டியிருக்கிற கடிகாரம் இருக்குது பார்த்தீங்களா?
அந்த கடிகாரத்தில் ஒரு முள் ஒன்று இருக்கும். அந்த முள்ளை இழுத்துட்டோன்னு வச்சுங்களேன், அந்த வாட்ச் என்ன பண்ணாது, தன்னுடைய நேரத்துக்குள்ளே ஓடாது. பார்த்துருக்கீங்கல்ல, வாட்சுடையதான அந்த சென்டரில் இருக்க அந்த திருகிற அந்த முள்ளை நீங்கள் இழுத்துட்டிங்கன்னா அந்த வாட்ச் என்ன பண்ணாது, சரியான நேரத்துக்கு சரியான நேரத்தை உங்களுக்கு காட்டாது. அதை என்ன பண்ணணுமா, சரியான நேரத்தில் கொண்டு போய் வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணும்போது அது மறுபடியும் என்ன பண்ணும், ஓட ஆரம்பிக்கும். அப்போ சரியான இடம் எது, தேவ சமூகம், மேல் வீடு. மேல் வீட்டுக்கு வந்துட்டு உங்களை நீங்கள் தேவ சமூகத்தில் வைத்து நீங்கள் தாழ்த்துவீங்கன்னா, உங்களை தேவ சமூகத்தை நீங்கள் அமுக்குவீங்கன்னு சொன்னான், உங்களை ஒப்பு கொடுப்பீங்கன்னு சொன்னான், உங்களை மறுபடியும் ஓட வைக்க தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். விலையேற பெற்ற ரோலக்ஸ் வாட்சே இருந்தாலும் அது ஓடலன்னு என்ன பண்ணாது, கட்ட மாட்டோம் யாரும். விலையேற பெற்ற ரோலக்ஸ் வாட்சாக இருந்தாலுமே அது சரியான நேரத்தை காட்டலன்னா அதை என்ன பண்ண மாட்டோம், கட்ட மாட்டோம். காரணம் என்ன, யாராவது டைம் கேட்டால் சரியான நேரத்தை சொல்ல முடியாது, அது நமக்கு அவமானமாயிரும். இவ்வளோ பெரிய வாட்சி கட்டியிருக்கிறான், ஒரு செல்லு போட. நமக்கு அபிஷேகம் இருக்குது, நமக்கு வார்த்தை இருக்குது. மேல் வீடுங்கிற அனுபவத்துக்குள்ளே போகலைன்னா வச்சுங்களேன், நம்மளும் பிரயோஜனமற்ற ஒரு வாழ்க்கையை தான் என்ன பண்ணுற மாதிரி இருக்கும், வாழ்கிற மாதிரி இருக்கும். உடஞ்சி போனது உண்மைதான், ஆனால் சரிப்படுத்த தேவ சமூகம் இருக்குது, மேல் வீடு இருக்குது. மரித்து போனது உண்மைதான், உயிர்ப்பிக்கிறதற்கு மேல் வீடு இருக்குது. அபிஷேகம் கொடுத்தது உண்மைதான், நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு மேல் வீடு இருக்குது. இந்த மேல் வீட்டுக்குள்ளே நம்ம எப்போ நுழையிறோமோ அந்த நுழையும் பொழுது நம்மை மறுபடியும் உயிரடைய வச்சு, நம்ம கொடுத்த வார்த்தை அது வீண் போகலைன்றதை நம்ம காண்பித்து, நம்ம கொடுத்த அபிஷேகம் ஏதோ சும்மா அவனை நான் போகிற போகலை கூப்பிட்டு அபிஷேகம் பண்ணலப்பா, என் தெரிந்து கொள்ளுதல் உனக்குள்ளே வச்சு தான் நான் அபிஷேகம் பண்ணேன்னு அதை தெரிந்து கொள்ளுதல் நம்ம காண்பித்து கொடுத்து நம்மை நடத்துவதற்கு நாம் ஆராதிக்கிற தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். இப்போ மேல்விட்டு அனுபவம் நம்ம என்ன பண்ணுமா, உயிர்ப்பிக்கும், தரிசனத்தை கொடுக்கும். தரிசனம்னா என்ன, அடுத்து நம்ம நடக்க வேண்டிய வழி என்ன, அடுத்து நான் என்ன பண்ணணும், இது மேல் வீட்டில் போனால் கிடைக்கும். உயிர் அடையணுமா, மேல் வீட்டுக்கு போனால் உயிரடைய முடியும். தைரியப்படுத்துவதும் தேவ சமூகம்தான், உயிர்ப்பிக்கிறதும் தேவ சமூகம்தான், நம்முடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டுவதும் தேவ சமூகம்தான். அப்போ பேதுருடைய வாழ்க்கையில் தைரியப்படுத்தியது மேல் வீட்டு அனுபவம், பேதுருவை உயிர்ப்பித்தது மேல் வீட்டு அனுபவம், பேதுருவை மறுபடியும் வழி நடத்தியது மேல் வீட்டு அனுபவம். நம்முடைய வாழ்க்கையும் பேதுருவின் வாழ்க்கையே போல உயிரடையாமல் இருக்குமானால், தைரியம் இல்லாமல் இருக்குமானால், பாதை தெரியாமல் இருக்குமானால், தேவ சமூகத்தில் மேல் வீட்டில் அமர்ந்து எனக்கு பாதையை காட்டுங்கப்பா, அடுத்து நான் எங்கே போகணும். பேதுருவுக்கு தெரியலை நான் எங்கே போக போகிறேன் அப்படின்னு, ஆனால் கர்த்தருக்கு தெரியும் நீ குர்நேலி வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிறது. பேதுருவுக்கு தெரியல தனக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை அது மரித்து போச்சு அப்படின்னு, ஆனால் கர்த்தருக்கு தெரியும் நீ ஆடுகளை மேய்க்க போகிற, உன் மூலியமாய் சிலர் என்ன பண்ண போகிறாங்க, ரட்சிக்கப்பட போகிறாங்க அப்படின்னு. மேல் வீட்டு அனுபவம் என்பது நம்மை மறுபடியும் உயிரடைய வைத்து, நம்மை மறுபடியும் தேவனுக்கென்று வாழ வைக்கக்கூடிய, செயல்படக்கூடிய இடம்தான் அந்த தேவ சமூகத்தில். அப்படியே முழங்கால் படிக்கிட்டு, முடிந்தவர்கள் முழங்கால் படிக்கிட்டு, அப்பா என்னுடைய பாத்திரம் உடஞ்சி போயிருச்சு, எனக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தையை சாகடிச்சிட்டாங்க, எனக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகம், நான் தெரிந்து கொள்ளப்பட்ட நோக்கம் இன்னைக்கு அநேகரால் மூழ்கடிக்கப்பட்டிருக்கு. உடைய கரத்தில் வைக்கிறேன், உடைய கரத்தில் வைக்கிறேன். தெய்வ சமூகத்தில் நம்மளை ஒப்பு கொடுக்கலாமா? உடைந்து போன வாழ்க்கை தான்ப்பா, ஆனால் சரிப்படுத்த என் தேவனால் கூடும் அல்லவா. மூழ்கிய நிலமை தான்ப்பா, ஆனால் தூக்கி விட நீங்கள் இருக்கீங்கல்ல. 11 பேரும் என்ன சாக வேண்டும் என்று நினைக்கும் பொழுது நீர் ஒருவர் மாத்திரம் நான் வாழ வேணும்னு நினச்சிங்கல்ல. 11 பேரும் என் அபிஷேகத்தை அற்பமாக நினைக்கும் பொழுது, ஆண்டவரே என்னை சுற்றி இருக்கிறவங்க எனக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகத்தை, என்னை தேவன் கொடுத்த அந்த அபிஷேகத்தை அற்பமாக நினைக்கும் பொழுது, தேவன் மாத்திரம் அந்த அபிஷேகத்தின் நோக்கத்தை நிறைவேற்றினீங்கல்ல. அப்போ இன்றைக்கு மறுபடியும் மேல் வீட்டுக்கு வருகிறோம்.
மறுபடியும் மேல் வீட்டுக்கே வருகிறோம், உம்முடைய சமூகத்துக்கே வருகிறோம்ப்பா. சங்கீதம் 23 அதில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் ஞாபகத்துக்கு வருகிறது. சத்துருவுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிற தேவன். இந்த வார்த்தையை அறிக்கை பண்ணலாமா? சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறவர், என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிற தெய்வமே, என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறவர். அப்பா, மறுபடியும் நான் உயிர் அடையணும்ப்பா. உள்ளிருந்து போன என் வாழ்க்கை உயிர் அடையணும்ப்பா, என் வாழ்க்கை உயிர் அடையணும்ப்பா. தேவனே, நீங்கள் என் கூட உலாவுங்கப்பா. நீங்கள் என் கூட உலாவுகிற பொழுது என்னுடைய வாழ்க்கை மறுபடியும் சரி செய்யப்படும். எத்தனை பேர் கேட்குறீங்க? ஜபத்தோட தேவ சமூகத்தில் கேளுங்க. உடைஞ்சு போன என் வாழ்க்கை, மரித்து போன வாழ்க்கை, நோக்கம் நிறைவேறப்படாத என்னுடைய வாழ்க்கை, ஆண்டவரே உம்முடைய கரத்தில் வருகிறேன். சுற்றி இருந்த 11 பேருக்கு முன்பாக பேதுருவுக்கு ஒரு அபிஷேகத்தை கொடுத்தீரு. சுற்றி இருந்த 11 அரிக்கட்டுக்கு முன்பாக அந்த ஒரு அரிக்கட்டுக்கு ஒரு அபிஷேகத்தை கொடுத்தீரு. சுற்றி இருந்த 7 பேருக்கு முன்பாக ஒரு அபிஷேகத்தை கொடுத்தீரு. அப்பா ஸ்தோத்திரம். மனுஷங்க கண்களுக்கு முன்பாக தேவன் எங்களை தெரிந்து கொண்டு இருந்தும் இன்றைக்கு அதே மனுஷங்களுக்கு முன்பாக நாங்கள் சில துக்கத்தை அனுபவித்து கொண்டு இருக்கிறோமே. அப்பா, இந்த துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுங்கப்பா. ஓ ரகா டாஷா காடா பாடா ராத்த ரீபாடா சாந்தராமோ. யோசுவாவின் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் 7வது வார்த்தையை கர்த்தர் யோசுவாவை கொடுத்துருப்பாரு. இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். அதே யோசுவா 4ஆம் அதிகாரத்தில் 17வது வசனம் நினைக்கிறேன், ஸ்தோத்திரம், 14வது வசனம் நினைக்கிறேன், இஸ்ரவேல் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மையாக்குவேன். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தை இதுதான். நம்மளை மேன்மையாக்குறது அவருடைய நோக்கம். நம்மை உயர் ஸ்தலத்தில் கொண்டு போய் வைக்கிறது கர்த்தருடைய திட்டம். ஓ, இன்றைக்கு மேல் வீட்டு அனுபவத்துக்குள்ளே வருவோன்னு சொன்னால், மேல் வீட்டுக்குள்ளே நம்ம நுழைவோன்னு சொன்னால், நம்மை உயிரடைய வைக்க, நம்மை உயிர்ப்பிக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறாரு. தேவ சமூகத்தில் உங்களுடைய ஜெபம், உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படிப்பட்டதாகனா இருக்கட்டுங்க. நீங்கள் பின்வாங்கி போனவங்களாக கூட இருக்கட்டுமே, நீங்கள் மறுதளிச்சவங்களாக கூட இருக்கட்டுமே, நீங்கள் பொய் பேசுகிறவங்களாக கூட இருக்கட்டுமே, நீங்கள் தேவ தூஷணம் சொன்னவங்களாக கூட இருக்கட்டுமே, இன்றைக்கி தேவ சமூகத்தில் கர்த்தருடைய வார்த்தை அழகாக சொல்லப்படுகிறது. அவர்கள் கண்களுக்கு முன்பாக நீ மேன்மை அடைய வேண்டும் என்றால் நீ மேல் வீட்டுக்கு வந்தே தீர வேண்டும். சிலருடைய உடைஞ்ச வாழ்க்கை சரி செய்யப்படணும்னா நீங்கள் மேல் வீட்டுக்கு வந்தே ஆகணும். இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்துக்கு வராமல் அந்த பிரச்சனை ஒரு நாளும் தீர போகிறது இல்லை. அந்த சுபாவம் மாற போகிறது இல்லை. மேல் வீட்டுக்கு வருகிற வரைக்கும் அது மாற போகிறது இல்லை. திட்டமான வார்த்தைகள், திட்டமான வார்த்தைகள். மேன்மைப்படுத்த அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவர்கள் கண்களுக்கு முன்பாக நீங்கள் யாரை வேணா அந்த இடத்துல வச்சுக்காங்க. 11 சீஷர்களாக இருக்கட்டும், 11 சகோதரர்களாக இருக்கட்டும், தாவீதுடைய 7 சகோதரர்களாக இருக்கட்டும், அவர்கள் கண்களுக்கு முன்பாக தெரிந்து கொண்ட தேவன், அபிஷேகம் பண்ண தேவன், வார்த்தையை கொடுத்த தேவன், ஓ ஸ்தோத்திர, அவர் ஜீவனுள்ள இருக்கிறபடினால அவர்கள் கண்களுக்கு முன்பாகவே கர்த்தர் உயர்த்தினார்னு சொன்னா இன்றைக்கும் வார்த்தையை கொடுக்கிறாரு. அவர்கள் கண்களுக்கு முன்பாக, தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் கண்களுக்கு முன்பாக, அழைக்கப்பட்டவருடைய கண்களுக்கு முன்பாக நம்மை உயர்த்த நாம் ஆராதிக்கிற தேவன் உண்மை உள்ளவராகவே இருக்கிறார். கேட்க வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், என்னைய உயிரடைய செய்யுங்கப்பா, நான் உயிர்ப்பிக்கப்படணும்ப்பா. அன்பின் பரலோக பிதாவே, குமாரனாம் இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு எங்களை, எங்கள் சபையை, இங்கே இருக்கிற ஜனங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். யாருடைய வாழ்க்கையெல்லாம் உடஞ்சி போயிருக்கோ, சுக்குநூறாக்கப்பட்டு இருக்குதோ, இதற்கப்புறம் அதை ஒட்ட வைக்கவே முடியாது என்ற நிலைமையில் இருக்குதோ, கர்த்தருடைய கரத்தில் தருகிறோம்ப்பா, உம்முடைய கரத்தில் தருகிறோம்ப்பா. தேவன் ஆண்டவரே, விலையேற பெற்ற குடும்பமாக மாற்றுங்கப்பா, விலையேற பெற்ற உறவுகளாய் மாற்றுங்கப்பா.
ஓ ஷாகா தாகரானாபா ரகா தாகராபா ராகாதாரானா. நான் தனிமையில் ஜெபிக்கும் பொழுது எனக்கு கர்த்தர் ஒரு விஷயத்தில் மாத்திரம் என் இருதயத்தில் மறுபடியும் மறுபடியும் என்னைய பாரமாக்கிட்டே இருந்தார். என்ன வார்த்தை தெரியுமா? நம்முடைய உறவுகளை உடைக்கிறதுக்கு இன்னைக்கு அநேக காரியம் நடந்துக்கிட்டு இருக்கு. நம்முடைய உறவை உடைக்கும்படியாக, நமக்கு கொடுத்த உறவை உடைக்கும்படியாக, அதை நம்மளே வெறுக்கும்படியாக, நம்ம ஆசையாக ஏற்றுக்கொண்ட உறவு அது உடஞ்சி போகட்டும்னு நம்மளே நினைக்கும்படியாக நம்முடைய இருதயத்தில் இன்னைக்கு சத்துரு விதையை விதைச்சிட்டான். நம்மளே சில சமயத்தில் இந்த உறவு வேணான்னு நினச்சிட்டோம். என்னை அதிகமாக பாரப்படுத்தின வார்த்தை, நீ ஏன்டா நினச்ச இந்த உறவு வேண்டாம், நீ ஏன்டா நினச்ச? உறவை கொடுத்தது நான் தானே, நீ ஏன்டா நினைக்கிற வேண்டான்னு, நீ ஏன்டா வேண்டான்னு தூக்கி போடுற அந்த உறவை? இந்த வார்த்தை எனக்கு மறுபடியும் பாரமாக்கிட்டே இருந்த. மூழ்கி போனா போட்டும், நீ ஏன் சாக நினைக்கிற? நான் உன்னைய மறுபடியும் வாழ வைக்கிறேன்ப்பா. வார்த்தை யாருக்குன்னு தெரியல. நம்மளை கர்த்தர் உயிர்ப்பிக்க விரும்புகிறாருங்க. நீங்கள் நினச்சிட்டீங்க, நீங்கள் தூக்கி ஓரமாக போட்டீங்க. கர்த்தர் அவருடைய கரத்தில் கேட்குறாரு, நீ என்கிட்ட கொடுப்பா, இதை நான் மாற்றி காட்டுறேன்ப்பா. நீ ஏன்பா உடஞ்சி போச்சு, இது முடியாதுன்னு நினச்சி நீ ஏன்பா தூக்கி ஓரமாக போடுற? ஏன் மனுஷனை பார்த்து நீ சோர்ந்து போகிற? என்கிட்ட கொடு, நான் மாத்துறேன். வார்த்தையை கொடுத்தவரே மறந்துட்டாருன்னா எங்கெங்க போக முடியும்? உருவாக்குகிறவர் நம்மை உருவாக்காமல் போயிட்டா, வார்த்தையை கொடுத்தவர் நமக்குள்ள அதை முளைக்க வைக்காமல் போயிட்டா, தெரிந்து கொண்ட நோக்கம் நிறைவேறாமலே போயிட்டா, என்னங்க பண்ண முடியும்? தேவ சமூகத்தில் எதுவாக இருந்தாலும் சரி, அப்பா என்னை உமது கரத்தில் ஒப்புவிக்கிறேன். என்னை அழைத்தவர் நீர் அல்லவா, என்னை அபிஷேகித்தவர் நீர் அல்லவா, என்னை தெரிந்து கொண்டவர் நீர் அல்லவா, எனக்கு வார்த்தையை கொடுத்தவர் நீர் அல்லவா. நீரே ஆனால் நானும் நடக்கட்டும், வந்திருப்பது நீரே ஆனால் நானும் நடக்கட்டும். அவர்கள் கண்களுக்கு முன்பாக, நான் தத்தளிக்கும் போது என்னை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தவர் கண்களுக்கு முன்பாக, நான் உயரத்திற்கு ஏறும் பொழுது என்னைய தாழ்வுல தள்ள வேண்டும் நினைச்சவங்க கண்களுக்கு முன்பாக, ராஜ அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தோம் நான் ஆண்டவரே அரியணையில் ஏறக்கூடாதுன்னு நினைச்சவங்க கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்துங்கப்பா. இந்த ஒரு வார்த்தையை மாத்திரம் சொல்லிட்டு ஜெபத்தை நான் முடிக்கிறேன். இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக, எவர்களாக இருந்தாலும் அவர்கள் கண்களுக்கு முன்பாக நம்மை மேன்மைப்படுத்த நம் தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அப்படியே ஒப்பு கொடுக்குறோம்ப்பா, தாழ்த்துக்கிறோம், வெறுமையாக்குகிறோம். ஒரு மேன்மையை காண உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, அல்லேலூயா.